அரசியல் களம் ஜனவரி மாதம் 24ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அரசியல் களம் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். சமகால அரசியல் விடயங்களை அலசிக்கொள்கின்ற அதே நேரம் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்துக் கொள்கின்ற வகையில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு காற்றை பொழுதில் இணைந்திருக்கின்றோம். முதற்கண் தாய்மண்ணின் விடியலுக்காய் ஆகதியான மாணமாமரவர்களுக்கும் இலங்கை இந்திய அரசுகளால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களுக்கும் உங்கள் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு மணிமணங்களும் நேசிக்கும் கேடிய தமிழ் வானொலி பாடலோடு வளமையாக அரசியல் களம் நிகழ்ச்சி ஆரம்பமாகும். இன்று நாங்கள் ஒரு காலத்தின் தேவை கருதி தமிழ் மக்களுடைய அந்த அயராத போராட்டம், தமிழ மண்ணில் தமிழ விடிவுக்காக காத்திருக்கின்ற அந்த மக்களுடைய தீராத துயரோடு இன்றும் தொடர்கின்ற விடுதலைக்கான பயணத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சுதந்திர நாளை பிப்ரவரி 4 கொண்டாட இருக்கின்ற அதேவேளை தமிழர்களுக்கு அது ஒரு கரிநாள். எந்த ஒரு வகையிலும் இன்று இருக்கின்ற அரசு வரையில் எங்களுடைய தேவைகள், எங்களுடைய மக்களுடைய எதற்காக போராடினார்களோ இற்றை வரையில் அதற்கான தேவைகள் இன்னும் இருக்கின்ற வகையில் இந்த போராட்டம் தொடர்கின்ற அதே உணர்வை நாங்கள் நெஞ்சில் தாங்கியவர்களாக கேடிய மண்ணில் எங்களுடைய தேசிய கட்டமைப்பாக கேடிய தமிழர் தேசிய அவை, இப்பொழுது அது மட்டுமில்லாமல் இங்கு இருக்கின்ற தாயக உணர்வுகளை தாங்கி நிற்கின்ற கிளையாக செயற்பட்டு வருகின்ற தேசிய கட்டுமானம் எவ்வாறு இந்த பிப்ரவரி 4 என்ன செய்ய போகின்றது என்ற விடயங்களோடு எங்களோடு தேவா சபாபதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் சிவாவதனி. வணக்கம் சிடிஆர் உறவுகளே. வணக்கம். உங்களை இந்த பொழுதில் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றும் தொடர்கின்ற இனவலியோடு எங்கள் தாயக மக்கள் அவர்கள் உணர்வுகளை ஏந்திய வண்ணம் புலத்தில் இருக்கின்ற மக்கள் இன உணர்வோடு பயணிக்கின்ற காலங்கள் கேடிய தமிழர்களுடைய தேசிய கட்டுமானமாக கேடிய மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தேசிய கட்டமைப்பிலிருந்து இந்த கரி நாளில் என்னென்ன விடயங்கள் சிந்தனையில் எடுக்கப்படுகின்றன, செயலாக எடுக்கப்படுகின்றன என்ற விடயங்களை எடுத்து வாருங்கள். ஆமாம், நிச்சயமாக உங்களுக்கு வளமை போன்று தெரியும். சிங்களத்தினுடைய சுதந்திர நாள் ஈழத்தமிழர்களுடைய கரிநாள். சிங்களத்தினுடைய சுதந்திர நாள் ஈழத்தமிழர்களுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட நாள். சிங்களத்தினுடைய சுதந்திர நாள் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு துக்க நாள் என்கின்ற அடிப்படையிலே வளமையாக அதே சிங்களத்தின் சுதந்திர நாளான பிப்ரவரி 4 சிங்கள துணை தூதரகம் அமைந்திருக்கின்ற துணை தூதரகத்துக்கு முன்பாக நாம் கார்பவனியாக சென்று அங்கு சிங்களத்தினுடைய துணை தூதரகத்துக்கு முன்பாக எங்களுடைய அந்த கரிநாள், எங்களுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட நாளுக்கு எதிரான எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்காமல் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களுடைய போராட்டம் நடைபெறும். அது மாத்திரமன்றி சிங்களத்தினுடைய சுதந்திர நாள் இடம்பெறுகின்ற அவர்களுடைய அந்த தமிழர்களை ஆக்கிரமிக்கப்பட்ட நாளை அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த மண்டபத்துக்கு முன்பாக கூட எங்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்படும். இன்று நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவர்களுடைய அந்த கொண்டாட்ட நிகழ்வை வளமையாக பிப்ரவரி 4 நடத்துபவர்கள் இம்முறை பிரிதொரு தினத்திலே நடத்துவதாக நமக்கு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் நாம் அவர்கள் பிரிதொரு நாளிலே நடத்துகின்ற பொழுது நாம் அதே சிங்களத்தினுடைய சுதந்திர நாளான சிங்களத்தினுடைய ஈழத்தமிழர்களுக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட நாளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களுடைய துணை தூதரகத்துக்கு முன்பாக எங்களுடைய போராட்டத்தை நாம் முன்னெடுக்கிற நாங்கள் அதே போன்றுதான் இம்முறையும் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற போது வளமையாக சிங்களம் எப்படியான இன அழிப்புகளை ஈழத்தமிழர்கள் மேல் மேற்கொண்டது, சிங்களம் இன்றும் திட்டமிட்டு எப்படியான ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டு வருகின்றது, எத்தனை அங்கு அரச மட்டங்களிலே காட்சிகள் மாறினாலும் ஈழத்தமிழர்களுக்கு இணைக்கப்படுகின்ற ஆக்கிரமிக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்புக்கான பொறுப்பு கூறல் இவற்றிலிருந்து எவரும் அவர்கள் ஈழத்தமிழர்களுடைய அந்த விடிவுக்கான எந்த ஒரு அரசியல் தீர்வையும் முன்னெடுக்கப்படாத வகையிலே தொடர்ந்து நமக்கு இழைக்கப்படுகின்ற இன அழிப்புக்காக சர்வதேசத்திடம் நாங்கள் நீதி கோரி சிங்களத்தினுடைய இந்த சுதந்திர நாளுக்கு, சிங்களத்தினுடைய ஈழத்தமிழர்களை ஆக்கிரமிக்கப்பட்ட நாளுக்கு எதிரான எங்களுடைய போராட்டம் நிச்சயம் பிப்ரவரி 4 இடம்பெறும். எந்த இடத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படும் என்பதை
புரிதொரு நாளிலே உங்களுக்கு நாம் தெரிவிக்கின்றோம். ஆனால் அனைத்து உறவுகளும் இந்த சிங்களத்தினுடைய சுதந்திர நாளுக்கு எதிராக தொடர்ந்து தாயகத்தில் கூட கருப்பு கொடி ஏந்திய போராட்டங்களை அன்று கூட எமது முன்னோர்கள் முன்னெடுத்தார்கள். புலம்பெயர் தேசமெல்லாம் இந்த சிங்களத்தினுடைய சுதந்திர நாளுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். வளைமை போன்று கனடிய தமிழர் சமூகமும் மாணவர் சமூகமும் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றது. அதே போன்று பிப்ரவரி 4 சிங்களத்தினுடைய சுதந்திர நாளுக்கு எதிரான கண்டன போராட்டம், கரிநாளுக்கான போராட்டம், ஆக்கிரமிக்கப்பட்ட நாளுக்கான போராட்டம் இடம்பெறும். அதிலே அனைத்து உறவுகளும் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கின்றீர்கள். கரிநாள் என்பதை மறக்கடிக்கின்ற வகையில் பல கருத்து பரப்புரைகள் நிகழ்ந்தாலும் இந்த அரசிலும் எங்களுக்கான நீதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை, இன்னும் அநீதிகள் தொடர்கின்றன என்ற விடயத்தை உலக பரப்பில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் சொல்கின்ற வகையில் இந்த போராட்டம் கனடிய மண்ணிலிருந்து தமிழகம் தமிழத்துக்கு அடுத்தபடியாக அதிகமாக வாழ்கின்ற கனடிய மண்ணிலிருந்தும் உரத்து சொல்லும் கடமையை முன்னெடுக்கின்ற கனடிய சமூகம், கனடிய மாணவர் சமூகத்தினுடைய அந்த போராட்டத்தில் அனைத்து தமிழர்களும் பெருந்திரளாக இணைந்து கொள்ள வேண்டும். இது குறித்த விவரங்களை பின்னொரு பொழுதில் உங்களிடமிருந்து இன்னமும் விரிவாக இங்கிருந்து ஆரம்பிக்கப் போகின்றது என்ற மேலதிக விவரங்களை நாங்கள் புரிதொரு நாளில் எடுத்து வருவோம். எனவே நன்றி இந்த ஆரம்பகட்ட தகவலுக்கு. நன்றி சோதனை. உங்கள் அனைவரையும் பிப்ரவரி 4 சிங்கள துணை தூதரகத்துக்கு முன்பாகவும் அதற்கு எங்கிருந்து ஆரம்பிக்கின்றோமோ அந்த இடத்திலும் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. போராடும் இனமே வரலாறு படைக்கும் என்ற அந்த உறுதியோடு தொடர்ந்தும் பயணிப்போம். நன்றி தேவாசபாவதி அவர்களே. காற்றையில் நம்மோடு இணைந்திருந்தார். தேவாசபாவதி கனடிய தமிழ் சமூகம் மாணவர் சமூகம் முன்னெடுக்கின்ற இந்த பிப்ரவரி 4 தமிழர்களின் இலங்கை ஸ்ரீலங்கா சுதந்திர நாளை கொண்டாடுகின்ற அதே நாள் ஸ்ரீலங்கா அரசினுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழர்களின் கரிநாளை அடையாளப்படுத்துகின்ற போராட்டம் நடைபெறும் என்பதை சொல்லியிருந்தார். எனவே அவருக்கு நன்றி. இந்த போராட்டம் பற்றிய விவரங்களை நாங்கள் இனிவரும் காலங்களில் விரிவாக பேசிக்கொள்வோம். இன்னும் அதிகமாக அணி திரண்டு பெரும் ஒரு செய்தியை உலக பரப்பில் சொல்லிக் கொள்வோம் உறவுகளே. ஆமாம் உறவுகளே, இந்த வேளையில் இந்த ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் தமிழர்களுக்கு கரிநாள் என்பதை அடையாளப்படுத்துகின்ற போராட்டத்துக்காக கனடிய மண்ணில் மட்டுமல்ல உலகப் பரப்பிலும் பல வகையிலும் இந்த போராட்டங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களால் நடைபெற இந்த அநியமாகிக் கொண்டிருக்கின்ற இந்த கால பகுதியில் இப்பொழுது ஒரு சாரார் சொல்வார்கள், இல்லை இப்பொழுது இருக்கின்ற அரசியல் தமிழர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, அங்கே பாலும் தேனும் பொழிகிறது என்று சொல்லுகின்ற ஒரு சில காட்சிகளும் எங்கள் முன்னே முன்வைக்கப்படுகின்றன. அப்படியல்ல, நடந்தது மட்டுமல்ல, நடப்பதும் தொடர்வதும் இனப்படுகொலையின் கூறுகளே என்று சொல்வதற்கு சாட்சியாக அடிப்படையாக இன்றும் தொடர்கின்ற கைதிகள், இன்றும் தொடர்கின்ற வாழ்வெட்டுகள், இன்னும் சொல்லப்போனால் சொல்லனாத சமூக அநீதிகள், அவற்றையெல்லாம் பாராமல் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த அரச இயந்திரங்கள். ஏனென்றால் இன்று தமிழர்கள் வாழ்கின்ற தமிழர்களுடைய வாழ்விடத்தில் குவிக்கப்பட்டிருக்கின்ற இராணுவம் இன்னும் அகற்றப்படாத போர் சூழல் போல் அச்சுறுத்துகின்ற சூழலில் இருக்கின்ற அதே பகுதிகளில்தான் இந்த கஞ்சா மற்றும் படுகொலைகள், விபத்துகள் மற்றும் வாழ்வெட்டுகள் போன்ற விவரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவை மட்டுமல்ல, சட்டத்திறனிகளுக்கே அச்சுறுத்தல் அல்லது விசாரணைகள் என்ற பெயரில் அவர்களுடைய கருத்து சுதந்திரத்தை முடக்குகின்ற செயற்பாடுகள் நடக்கின்ற விடயத்தை நாங்கள் ஒரு சான்றூடாக இன்றைய நாளில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் சட்டத்தரணி காண்டீபன் அவர்கள். அந்த வகையில் அவரிடம் அது பற்றிய ஒரு விடயத்தை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணைக்கு அழைத்து இருக்கின்றார்கள் சட்டத்தரணி நடராஜர் காண்டீபனை. அவருடைய அந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினருடைய அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். அவரை அது பற்றிய விவரங்களை இப்பொழுது அவரிடமே கேட்டு அறிந்து கொள்வோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் காண்டீபன் அவர்களே. வணக்கம் சிவந்தினி அக்கா. வணக்கம். எனவே அதாவது சொல்வார்கள், உங்களுக்கே இந்த நிலை என்றால் சாதாரணமான அப்பாவி பொதுமக்களுடைய நிலைமை, தமிழ் மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? நீதி என்பது மறுக்கப்பட்ட ஒன்றாக எங்கள் தமிழ் மக்களுக்கு தமிழர் தாயகத்தில் இன்றும் தொடர்வது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கலாம். உங்களை எதற்காக விசாரணைக்கு உட்படுத்தினார்கள்? நாங்கள் என்னிடம் சிங்கள மொழி மூலம்
வெள்ளவத்தை போலீசார் மூலமாக ஒரு அறிவித்தல் எனக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. அதனை எனக்கு சிங்களம் வாசிக்க தெரியும் என்றபடியால் நான் வாசித்து விட்டு அதனை தமிழிலே எனக்கு தரும்படி நான் கூறியிருந்ததற்கு அமைவாக அந்த விடயம் தமிழிலே அனுப்பப்பட்டிருந்தது. அதிலே குறிப்பாக 17/9/2023 நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தினுடைய மைய பகுதியிலே அமைந்திருக்கின்ற சரதாபுர என்கின்ற கிராம அந்த மெயின் பிரதான வீதியிலே தியாகதீபம் திலீபன் அவனுடைய ஊர்தி பவனித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே சிங்கள காடையர்களால் தாக்கப்பட்ட அந்த ஊர்தி சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும், தாக்கியவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு அடையாள அணிவகுப்பு ஒன்றுக்காக தயாராகி இருந்த நிலையில் நாங்கள் அவர்களை அடையாளம் காணுவதற்கு முன்பதாகவே நீதிமன்றத்தில் மீண்டும் 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 நகல் பத்திரம் மோஷன் என்று சொல்லுகிற மோஷனை தாக்கல் செய்து போலீசாரே ஒரு அமைதி குறைவு ஏற்படும், இவர்களை பிணையில் விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிணையில் விடப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் நடந்தேறி அந்த பின்னணியை வைத்துக் கொண்டுதான் இதை பார்க்க வேண்டும். அந்த 17/9/2023 இடம்பெற்ற அந்த ஊர்தியை சிங்கள காடையர்கள் போலீசாரினுடைய பிரசன்னத்திலே அந்த விடயம் நடந்தேறியதும் அது தொடர்பிலே விசாரணை செய்வதாகத்தான் அவர்கள் அங்கே அழைப்பை விடுத்திருந்தார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், தாக்கப்பட்டவர் நினைக்கின்றேன் அந்த செல்வராஜா கஜேந்திரன் உட்பட அந்த ஊர்தியில் சென்றவர்கள். தாக்கப்பட்டவர்கள் இருக்க தாக்கியவர்களுக்கு எதிராக அந்த வழக்கு எடுக்கப்பட்ட பொழுது அது எப்படி உங்களை சட்டத்தரணியை இது குறித்து விசாரிக்கிறார்கள்? நீங்கள் எனக்கு தெரியும், இப்ப இந்த போராட்டம் சம்பந்தமாக கனடாவிலும் நீங்கள் இந்த தாக்குதல் சம்பந்தமாக போராடியவர்கள் அதனை கண்டித்து கனடாவிலே, ஆகவே இப்ப நான் அந்த இடத்திலே அந்த தாக்கப்பட்ட வாகனத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தபடியால எல்லாவற்றையும் தாண்டி இப்ப என்னை விசாரிப்பதில் எந்த தடையும் இல்லை. நான் சட்டத்தரணி என்பது எனக்கு எந்த விதத்திலேயும் ஒரு பாதுகாப்போ அல்லது அதுக்கு சட்டத்தரணி என்றால் விசாரிக்க கூடாத ஒன்று அல்ல. ஆனால் சட்டத்தரணி என்பதற்கும் அப்பாலே இன்றைக்கு வடகிழக்குல நீங்கள் ஏற்கனவே இதிலே சொன்னது போலதான் அன்றைய தினம் வாகனத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு இந்த வாகனம் பொத்துவிலே நாங்கள் 14ஆம் தேதி அங்கே இந்த ஊர்தியை பொத்துவிலில் இருந்து நாங்கள் ஆரம்பித்த பொழுதே அந்த உங்களுக்கு தெரியும் ஒத்துஸ், அதாவது புலனாய்வு அல்லது இந்த ஒற்றர் படைகளாக ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத கட்டமைப்பு ஆக்கி வைத்திருக்கிற நபர்கள் வந்து மோட்டார் வாகனத்தை மோட்டார் சைக்கிளிலே எங்களை பின்தொடர்ந்து வருவது அது வளமையாக நடைபெறுகிற ஒன்று. இந்த தகவல் இந்த சம்பவம் நாங்கள் தம்பலகாமத்திலே நாங்கள் தம்பலகாமத்தின் ஊடாக பாலம்போட்டாறு என்கின்ற கிராமத்தின் ஊடாக இந்த பிரதான வீதியை அடைகிற பொழுதே தம்பலகாமத்தில் எங்களுக்கு பின்னாலே வந்த அந்த வாகனங்களுடைய இலக்கமுறாக நாங்கள் இந்த தாக்குதல் நடைபெற்று 2-3 மணித்தியாலங்களுக்கு பின்பாக நடைபெற்ற அந்த விசாரணையின் போது நாங்கள் முழு தகவல்கள் எல்லாவற்றையும் வழங்கி இருந்தோம். 16 மாதங்கள் கடந்து இந்த விடயத்தை முன்னெடுப்பது சம்பந்தமாக நான் என்னுடைய ஆட்சேபனைகளை அங்கே தெரிவித்திருந்தேன். அது இந்த விசாரணை என்பது வெறுமனே இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை என்பதன் தொடர்ச்சியும் மீட்சியுமாக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த விசாரணையிலே நான் உடன்பாடு இல்லை. ஏனென்று சொன்னால் அன்றைக்கு நடந்த பொழுதேதான் எனக்கு அந்த சம்பவங்கள் நினைவிலே இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஆகவே இன்றைக்கு தொலைபேசியில இந்த விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு போனால் தொலைபேசியை நாங்கள் ஆஃப் பண்ணி போட்டுத்தான் அவருடைய விசாரணைக்கும் போகணும் என்று சொன்னால் இந்த விடயங்கள் தகவல் எல்லாவற்றையும் நாங்கள் கொண்டு ஊட்டி பார்த்து நாங்கள் இந்த நினைவுக்கு கொண்டு வருவதெல்லாம் மிக சிரமமாக இருக்கும். ஆகவே நான் அவர்களுக்கு சொன்னேன், நீங்கள் என்னுடைய நியாயப்பாடுகளை நான் இதிலே சொல்வதற்கான ஏது நிலைகளிலே நான் 16 மாதங்கள் பின்னோக்கி என்னுடைய வழித்தடத்திலே நான் பயணித்துத்தான் இந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும். ஆகவே நீங்கள் ஒரு படு மோசமான ஒரு நியாயமற்ற வகையிலே இந்த விசாரணையை
முன்னெடுக்கிறீர்கள் என்று நான் தெரிவித்தேன். இதில் ஒரு விடயம் என்னவென்றால், இந்த நூற்றாண்டின் கொடிய இனப்படுகொலை நடைபெற்றது. இந்த உலகமே அறிந்த இனப்படுகொலை. அந்த கொடிய முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு இதுவரையில் நீதி கிடைக்கவில்லை என்று போராடுகின்ற தமிழினத்தினுடைய உணர்வுகள் மிதிக்கப்படும் வகையில் நடந்து முடிந்த எதையும் விசாரிக்கப் போவதும் இல்லை, அதற்கு பதில் சொல்லப் போவதும் இல்லை என்று ஸ்ரீலங்கா முடிவெடுத்த நிலையில் 16 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு விடயத்தை உங்களை கூப்பிட்டு விசாரிப்பது என்பது இந்த அரசு, இப்பொழுது இந்த ஆட்சி மாறினால் எல்லாம் சரியாகிவிட்டது என்று சொல்கின்றவர்கள் தமிழர்கள் மத்தியிலும் இருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்தில்தான் நாங்கள் உற்று நோக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் அண்மையில் வணக்க நிகழ்வு பற்றிய ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது அரசு தரப்பிலிருந்து. வணக்க நிகழ்வுகள் விடயத்தில் இனிமேல் கவனம் எடுக்கப்படும் என்று. இங்கேதான் எங்களுக்கு அச்சம் அழுகிறது. இதிலே ஒரு தயவு செய்து விஜயபால என்கின்ற இந்த பாதுகாப்பினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு குறிய அமைச்சர் பாராளுமன்றத்திலே எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சில விடயங்களை பேசிய பொழுது இந்த நினைவேந்தல்கள் சம்பந்தமாக இனிவரும் காலங்களிலே நினைவேந்தல்கள் மிக அவதானமாக கண்காணிக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் இதனை மிக ஆழமாக வழங்கிக் கொள்ள வேண்டும். நான் இதிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை பேசியாக வேண்டும். என்னென்றால் அவர்கள் இந்த விடயத்திலே நீங்கள் என்னுடைய வாக்குமூலத்தை பெறுவது ஒரு பக்கம் இருக்கு, அவர்கள் மிக கரிசனையாக இருந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கம், தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக தியாகதீபம் திலீபன் அண்ணா அவர்கள் இருந்தார்கள் என்கின்ற விடயத்தை முன்வைத்து அவர்கள் ஒரு கேள்வியை கேட்க முனைந்த பொழுது நான் சொன்னேன், நீங்கள் என்னிடமிருந்து பெற முனைகின்ற பதிலை நான் முழுமையாக வழங்கிக் கொள்ளுகிறேன். நீங்கள் ஒன்றை வழங்கிக் கொள்ளுங்கள், இன்னும் 100 ஆண்டுகள் அல்ல 1000 ஆண்டுகள் கடந்தாலும் நாங்கள் இந்த பிரச்சனைக்கான முடிவை சிங்கள பௌத்த பேரினவாத அரசிடம் நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியாது என்பதனைத்தான் இந்த கேள்வி எங்களுக்கு மீளவும் உறுதிப்படுத்துகிறது. நாங்கள் தமிழீழ கோரிக்கையை முன்வைக்கிற பொழுது 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம், அதற்கு பின்பதான மக்கள் ஆணையை பெறுகிற பொழுது அந்த தீர்மானத்தை மக்களுடைய தீர்மானமாக முன்மொழிந்து அந்த மக்களினுடைய ஆணையை பெற்றுத்தான் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். ஆகவே விடுதலை புலிகளினுடைய அந்த போராட்டம் அந்த கோரிக்கையை முன்னெடுத்து சென்ற ஒரு காலகட்டம் இருக்கிறது. ஆகவே இந்த தமிழீழத்தை முன்வைத்ததும் அதற்கு பிறகு இந்த ஆயுத போராட்டம் ஒன்று முகழ்த்ததற்கான காரணம் ஏது நிலைகளை நீங்கள் மிக ஆழமாக பார்க்க வேண்டும். ஆகவே தமிழீழமோ தனிநாடு என்று முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அது தமிழர்களாலே எங்களாலே என்னுடைய சந்ததிகளாலேயே வரலாற்றின் தொடர்ச்சியின் நிச்சயமாக முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை. அதனை ஒரு காலகட்டத்திலே விடுதலை புலிகள் முன்னெடுத்திருந்தார்கள். அது தமிழ் மக்களினுடைய போராட்டம். முன்னெடுத்தவர்களும் தமிழர்களும் என்னுடைய அண்ணன் தம்பி உறவுகளாகத்தான் இருந்தார்கள். ஆகவே திலீபன் அண்ணா அவர்கள் அரசியல் துறை பொறுப்பாளராக, யாழ் மாவட்டத்தினுடைய அரசியல் பொறுப்பாளராக அவர்கள் இருக்கிற பொழுது நான் 87 செப்டம்பர் 17ஆம் தேதி 12 நாட்கள் தொடர்ந்து நடந்த உண்ணாவிரதத்தினுடைய தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியினுடைய மாணவனாக பாடசாலையில் இருந்து 2-3 தடவைகள் அந்த உண்ணாவிரத மேடைக்கு சென்றிருந்தவர். ஆகவே அந்த பாடசாலைக்கு காலத்திலே நாங்கள் சென்றிருந்த பொழுது கூட அந்த பாடசாலையிலே நாங்கள் தெல்லிப்பளையில இருந்து அங்க நல்லூருக்கு போகணும் என்று சொன்னால் ஒரு 14 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வரும். அப்போ ஒரு வாகனத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணி எங்களுடைய படங்களை நாங்கள் போட்டு இந்த பயணங்களை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளுடைய மாணவர் அமைப்பாக இருந்து சொல்லப்படுகிற சோல்ட் என்கின்ற அமைப்பு மிக பலமாக மாணவர்கள் மத்தியிலே நாங்கள் சுய எழுச்சியாக அந்த மாணவர் அமைப்புகளில் இருந்த காலகட்டங்களிலேயும் சுயமாக இந்த மாணவர்களை ஒழுங்குபடுத்தி இந்த போராட்டங்களிலே பங்கு பெற்றிய நிகழ்வுகள் இருக்கிறது. இது அனைத்துமே அங்கே பதிவு செய்யும். அதோடு அது அன்றைய காலகட்டத்தில் மக்கள் தான் புலிகள் தான் மக்கள், அது மாணவர்களாக இருக்கட்டும். இன்று வரையா இருக்கிற அந்த காலகட்டத்திலே நான் நீங்கள் சொன்ன இந்த விவாதத்தை தான் நான் சொல்ல வந்தேன், வாதத்தை தான் நான் முன்வைக்க வந்தேன். அதாவது அங்கே முன்வைத்து நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆகவே இந்த போராட்டம் என்பது விடுதலை புலிகளுடைய போராட்டமும் திலீபன் அண்ணாவினுடைய போராட்டமும் வேறு, தமிழ் மக்கள் வேறு என்கின்ற கோட்டை வரைவதற்கு உங்களுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. அதை நாங்கள் சொல்ல வேணும். ஆகவே நான் சொல்லுகிறேன், விடுதலை போராட்டம், திலீபன் அண்ணாவினுடைய போராட்டம், என்னுடைய போராட்டத்தை அவர்கள் தாங்கிச் சென்றார்கள். அதனாலேதான் நான் அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறேன் என்கின்ற விடயத்தை நான் அங்கே சொன்னேன். ஆகவே இந்த போராட்டம் 87 நடைபெற்றது. அவர்கள் சொன்னார்கள் இந்த விடயம் மிக முக்கியமானது, இதை பதிவு செய்ய வேண்டும், பதிய முடியுமான பதிகிறதுக்கு தான் இதை நான் சொல்றேன், தயவு செய்து பதியுங்க. இனிவரும் காலங்கள்ல இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொதுமக்களோட சேர்ந்து சிவில் அமைப்போட சேர்ந்து இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஏதாவது
உங்களுக்கு அறிய தேவையாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மற்றவர்களை, எங்களுடைய ஆதரவாளர்களை, மக்களை நீங்கள் அழைத்து, எனக்கு முதல் நாள் அம்பாறை மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் துஷானந்தன் அவர்களை அழைத்திருந்தார்கள். அவர் அம்பாறையிலிருந்து இங்க வந்தார். அவர் வந்து இங்க ஒரு இடத்துல தங்கியிருந்து போய் அவர் அந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருந்தது. இவ்வாறு பலரையும் அவர்கள் தொடர்ந்து விசாரித்துக் கொண்டு வருகிறார்கள். நான் அவர்கள் சொன்னேன், அந்த வாகன அமைப்பு முறையில இருந்து, அந்த திரிவனன் அவருடைய படத்தில இருந்து, மஞ்சள் சிவப்பு கொடியில இருந்து சகலதும் நாங்கள் வடிவமைத்துக் கொண்டது. மஞ்சள் சிவப்பு கொடி என்பது என்றையும் ஒரு காலகட்டத்தில் விடுதலை புலிகளுடைய கொடி என்பது, இந்த புலி வந்து தமிழருடைய பண்பாட்டினுடைய அடிநாதமாக சோழர் ஆட்சியில இருந்த புலிக்கொடி, அது எங்களுடைய மஞ்சள் சிவப்பு கொடி என்பதும் எங்களுடைய வரலாற்றோடு பின்னிப்பணைந்த ஒன்று. அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. ஆகவே ஒரு காலகட்டத்திலே புலிகள் தமிழர்களுடைய சின்னமாக இருந்தபடியால் தான் அதனை காவி சென்றார்கள். ஆகவே புலிகள் காவினார்கள், புலிகள் பயங்கரவாத அமைப்பு என்பதற்காக நாங்கள் காவுவதை நீங்கள் தடுக்க முடியாது. இந்த வரலாற்றை நாங்கள் நகர்த்தி செல்ல வேண்டும். அந்த பணியை நாங்கள் ஆட்டுகிறோம். இந்த இடத்தில் ஒரு மன்னிக்கவும், இப்பொழுது புலிகள் பயங்கரவாத அமைப்புகள் என்றால் ஜேவிபியினரை பற்றி இலங்கை அரசாங்கத்தில் அவர்களும் தடை செய்யப்பட்டுதான் இருந்தார்கள். இன்று ஆட்சி கட்டிலேறி இருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் போராளிகள் என்றால் அவர்களுக்கு தெரியாதா? தடை செய்ய போராளிகள், மக்களுக்காக போராடுகின்றவர்கள் தடை செய்யப்பட்டாலும் அவர்களுடைய போராட்டம் என்பது மக்கள் மயப்பட்டது என்றது தெரியாம அவருக்கு அதே அந்த ஆட்சியில் இருக்கின்ற அரச இயந்திரங்களுக்கு இந்த கொள்கை விளக்கம் தேவைப்படுகிறதா? இல்ல, உங்களுக்கு தெரியும், ஜேவிபி என்ற முகமூடிய மறைச்சு ஜேபியோட முகமூடிய ஜேவிபி என்று அந்த பயங்கரவாத இயக்கத்தை மறைத்து அவர்கள் முகமூடியவார்கள். உண்மையில ஜேவிபி ஒரு பயங்கரவாத இயக்கம். இந்த சட்டங்களுக்குள்ள நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத அரசு மக்களாலே, சிங்கள பெரும்பான்மை மக்களாலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பொழுது, அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த அரசு அமைப்பினுடைய அல்லது அந்த கட்டமைப்புக்குள்ளே இருந்து, சிங்கள பௌத்த பேரினவாத கட்டமைப்புக்குள்ளே இருந்து முகழ்கிற என்ன ஜனநாயகத்துல மக்கள் வாக்களித்த ஒரு அரசு, சிங்கள அரசு தெரிவு செய்யப்படையக்குள்ள அதற்குள்ளே முகழ்கிற ஒரு ஆயுத அமைப்பு அரசுக்கு எதிராக போராடுகிறது என்று சொன்னால் அது பயங்கரவாத அமைப்பு. நான் இதனை மிக தெளிவாக சொன்னேன். அதாவது தயவு செய்து இந்த 2 விடயங்களும் மிக முக்கியமானவை. அதனை நான் சமர்ப்பித்ததற்கு பிறகாக அந்த கேள்விகளை கேட்பது பொருத்தமாக இருக்கும் சொன்னா இந்த திரிவனண்ணாவுடைய இந்த விடயத்திலே. ஆகவே ஜேவிபியினுடைய இந்த பயங்கரவாதம் என்பதும் அவர்கள் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்து அவர்கள் அனுமதிக்கப்படுவது என்பதனை நான் எந்த கண்ணோட்டத்திலே பார்க்கிறேன் என்று சொன்னால், இங்கே ஒரே சட்டத்தை ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசு தமிழர்களுக்கு ஒரு விதமாகவும் சிங்களவர்களுக்கு ஒரு விதமாகவும் பாவிக்கிற ஒரு நிலைமையை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். 2 தேசங்கள் இங்கே இருக்கிறது, 2 இன மக்கள் இருக்கிறார்கள் என்ற வகையிலே தான் இந்த சட்டங்கள் பாவிக்கப்படுகிறது, உங்களுக்கு தெரியும். ஆகவே ஜேவிபி தடை செய்யப்பட்ட அமைப்பை அவர்கள் தடையெடுத்து இன்றைக்கு அவர்கள் அரசியலே அதிகாரத்தில் ஏறி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜேவிபி தான் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய தலைவர்களாக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தன, பிரேமதாச, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச அனைவருமே விடுதலை புலிகளுடைய அந்த போராட்டத்தினுடைய வலிமையும் மக்கள் பிரதிநிதி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் விளங்கிக் கொண்டு அவர்களோட பேச்சுவார்த்தைக்கு தயாராகிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த விடுதலை போராட்டத்தை பேசுவதற்கான அந்த களநிலையை அவர்கள் ஏற்படுத்தியார். புலிகளாலே ஏற்படுத்தப்பட்ட அந்த களயதார்த்தத்தை முற்றாக மறுக்கிற வகையிலே அந்த பேச்சுவார்த்தை அனைத்திலுமே தடைகளை போட்டவர்கள் ஜேவிபியினர். ஆகவே ஜேவிபியினுடைய அரசியலும் தெரியும். இன்றைக்கு நடக்கிற நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற அரசியலையும் ஆழமா வழங்கலாம். இன்னைக்கு அந்த திரிவனண்ணாவுடைய 5 அம்ச கோரிக்கைகள் மிக தெளிவாக உங்களுக்கு தெரியும். வடகிழக்குல சிங்கள குடியேற்றங்களை நிறுவக்கூடாது, சிறைக்கூடங்கள்ல போலீஸ் தடுப்பு முகாம்கள்ல இருக்கிற அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். இன்றைக்கும் இருக்கிற கோரிக்கைகள் பாருங்க. அவசர கால சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்பது 3ஆவதாகவும், ஊர்காவல் படையினருக்கு கொடுத்திருந்த ஆயுதங்கள் உங்களுக்கு தெரியும். வடகிழக்கை அண்டிய சகல பிரதேசங்களிலும் சிங்கள எல்லைகளிலே இந்த ஊர்காவல் படையினர் நிறுத்தப்பட்டு அங்கே படுகொலைகள் செய்யப்பட்டு வந்த வரலாறு. இதே போல 5ஆவதாக அவர்கள் சொல்லி இருந்தார்கள், போலீஸ் நிலையங்களை வடகிழக்கு தாயக பிரதேசத்தில திறக்கிறதை, மீளவும் புதிய திறக்கிறதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் அவர் தன்னுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்வைத்திருந்தார். இது இந்திய அரசு அமைதி காக்கும் படை அங்கே இருந்த பொழுது. ஆகவே இந்த 5 கோரிக்கைகளும் திலீபன் அண்ணாவினதோ விடுதலை புலிகள் என்று ஆயுதமேந்தி போராடியதாக சொல்லுகிற இயக்கத்தை நீங்கள் தடை செய்துவிட்டு அவர்களுடைய கோரிக்கைகளாகவும், தமிழ் மக்கள் வேறு, தமிழ் மக்களுடைய கோரிக்கை என்பது வேறு, சிங்கள மக்களோடு இணைந்து வாழ தயாராயிருக்கிறார்கள், இது ஒரு ஆயுதமேந்தி அமைப்பு காவி செல்கிற கோட்பாடாக நீங்கள் முன்வைத்து எங்களின் வாக்குமூலத்தின் மூலமாக நீங்கள் எடுக்கிற
அந்த வாக்குமூலத்தை தயவு செய்தித்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இவை அனைத்துமே என்னுடைய கோரிக்கைகள். என்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்து என்னாலே ஒரு வீரம் செறிந்த தியாகம் செறிந்த இந்த உண்ணாவிரத போராட்டங்கள் போன்றவற்றிலே பங்கெடுக்க முடியாத வகையிலே நாங்கள் இருக்கிற பொழுது, நாங்கள் கூனி குறுகி இருக்கின்ற வகையிலே அந்த உயிரையும் துச்சமாக மதித்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்த அமைப்பு என்னுடைய கோரிக்கைகளையும் என்னுடைய அரசியல் வேணமாவையும் முன்னெடுக்கிறபடியாலே மட்டும்தான் இந்த விடுதலை போராட்டத்தையும் கிரிவனன் அவருடைய இந்த 5 அம்ச கோரிக்கைகளையும் நாங்கள் காவி செல்கிறோம். ஆகவே இதுல நீங்க மிக தெளிவாக இருந்து கொண்டு அப்ப அவர் 2-3 கேள்விகளை போட்டார். விடுதலை புலிகளினுடைய தலைவராக இருந்தது தெரியுமா? நான் சொன்னேன், விடுதலை புலிகளுடைய தலைவராக அரசியல் தலைவராக அவர் இருந்தார் என்பதும், விடுதலை புலிகளோடு தான் அவர்கள் பேசுவார்கள் என்பதையும் ஸ்ரீலங்கா அன்றைய அரசு இந்திய அரசு முழுமையாக அறிந்து கொண்டு அவர்களோடு தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தியது. அவர்களோடுதான் ராஜீவ்காந்தியும் பேசினார், ஜெயவர்தனவும் பேசினார். ஆகவே அவர்கள் பேசுகிற பொழுது தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாக விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்டு பேசிவிட்டு, அவர்கள் வேண்டாத பொழுது அவனை தடை செய்து கொண்டு எங்களிடம் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம் என்று கூறி இந்த வாதத்தை முன்வைப்பது ஒரு படுபயங்கரமானது. பயங்கரவாதத்தினுடைய முழு வடிவங்களை கொண்டு ஒரு அரசுக்கு இருந்த கட்டமைப்புகள் மூலமாக நீங்கள் இதனை தயவு செய்து தவறாக இதை பிரிவுபடுத்தி போகாதீங்க. இப்படித்தான் சிங்கள சமூகம் இயங்க போகுது என்று சொன்ன அந்த பிரச்சனைகள்ல திரும்பி போகாதீங்க. இப்படித்தான் சிங்கள சமூகம் இயங்க போகுது என்று சொன்ன அந்த பிரச்சனைகள்ல திரும்பப்படுத்தின தகவல்களை, எங்களுடைய அடிப்படை தகவல்களை சிங்கள மக்கள்கிட்ட கொண்டே சேருங்க. உங்களுக்குரிய அரசு கட்டமைப்பாக உங்களுடைய அனைத்து கட்டமைப்புகளும் இருக்கு என்று சொன்னால் இந்த விடயங்கள் டட்லி செல்வா, பண்டா செல்வா என்ற ஒப்பந்தங்களை போட்டு கொண்டு வரைக்குள்ள போட்டு கொண்டு வந்த ஒப்பந்தங்களை சிங்கள தமிழ் தலைவர்கள் போட்டுக்கொண்ட ஒப்பந்தங்கள். இதற்கு பின்பாக அதை அனைத்தும் மறக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலேதான் இந்த காலகட்டம் தமிழ் மக்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிற பொழுது அந்த பாதுகாப்புக்காக அங்கே கொண்டு வரப்பட்டிருந்தேன். 6ஆம் திருத்த சட்டம் சம்பந்தமாக நாங்கள் மிக தெளிவாக ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தோம். சிங்கள ஒற்றையாட்சி பாராளுமன்றத்திலே சிங்கள தலைவர்கள் கொண்டு வந்து தமிழ் மக்களினுடைய சுயநிர்ணய உரிமையை மறுப்பதற்காக போடப்பட்டிருக்கின்ற இந்த சட்டம் சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது, அன்டெமோக்ராட்டிக், அதாவது ஜனநாயகத்துக்கு முரணான ஒரு விடயம். ஆகவே என்னுடைய அரசியல் உரிமையை, வேணவாவை சுயநிர்ணய உரிமையை மறுப்பதற்கு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய பாராளுமன்றத்திலே தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் வெளியிலே இருக்கிற பொழுது நீங்களாக ஒரு சட்டத்தை இயற்றி ஒரு இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமையை மறக்க முடியாது. அது அந்த சுயநிர்ணய உரிமையை நான் கோரி இருக்கின்ற அந்த சுயநிர்ணய உரிமை என்னிடமிருந்து பிரிக்கப்பட முடியாத, என்னோடு ஒன்றாக ஒட்டி பிறந்த ஒரு உரிமை. ஆகவே என்னுடைய பிரிக்கப்பட முடியாத, பறிக்கப்பட முடியாத உரிமை என்பது என்ற விடயங்கள். ஆகவே அவர்களிடம் 4 மணத்தியால விசாரணையிலே அவர்கள் ஒரு 10-15-20 பேப்பர்ஸ் எழுதி எடுத்திருந்தார்கள். அதிலே கையெழுத்திட்டு தமிழிலே எழுதிய பேப்பர்ல நான் கையெழுத்திட்டு வந்துவிட்டேன். தெளிவாக இந்த ஜேவிபியினுடைய என்பிபி அரசாங்கம் மிக நாசூக்காக எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு தெரியும், பூபதி அம்மாவினுடைய விடயமும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. பூபதி அம்மாவுடைய மார்ச் மாதத்துல இப்ப நாங்கள் திரும்ப ஆரம்பிக்க வேண்டும், மேல ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் திரும்ப செப்டம்பர்ல ஏற்கனவே இன்னும் ஒரு திரிவரனாவுடைய நிகழ்வு நடந்து முடிந்து விட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் இந்த தமிழ் மக்களை அச்சத்துக்குள்ள இந்த போராட்டத்துக்கு பின்னாலே மக்களை தயார்படுத்தி விடக்கூடிய இந்த நியாயமான உண்மையான விடுதலை புலிகள் காவி சென்ற தமிழ் மக்களினுடைய இந்த கோரிக்கைகளை தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகளாக ஒன்றுபட்டு வடகிழக்கு தாயகம் முன்னகர்த்திவிடக் கூடாது என்பதிலே என்பிபி அரசாங்கம் மிக தெளிவாக இருக்கிறது. கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், இந்த திலீவரனாவினுடைய அந்த 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 நல்லூரிலே இருக்கின்ற அவருடைய சமாதி கட்டப்பட்டு அந்த சமாதிகள் எல்லாமே இருக்கிற பொழுது இன்றைக்கு 37 ஆண்டுகளையும் கடந்து இந்த விடயங்கள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கிற பொழுது என்பிபி அரசு இந்த விடயத்தை கையில் எடுத்திருப்பது என்பது உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். விடுதலை புலிகள் சுயநிர்ணய உரிமையை மறுக்கிற புதிய வியாக்கியானத்தை கொடுக்கிற அந்த விடயத்தை கொண்டு வந்தது ரோகண விஜயவீர. அவருடைய 86ஆம் ஆண்டு நீங்கள் புத்தகத்தை பார்க்க வேண்டும். தமிழ் மக்களினுடைய தீர்வு எது என்கின்ற அந்த விடயத்திலே லெனின் அவர்கள் முன்வைத்த சுயநிர்ணய உரிமை சம்பந்தமான அந்த கோட்பாட்டை அவர் உள்வாங்கிக் கொண்டு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய முதலாளித்துவம், இலங்கையினுடைய சுயநிர்ணய உரிமை, இலங்கை மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை சிங்கள பௌத்த பேரினவாதம் கபலீகரம் செய்து விட்டது என்று கூறிக்கொண்டு ரோகண விஜயவீர போன்ற சமூக நீதி சமத்துவத்துக்காக போராடி கொண்டிருக்கின்ற சிங்கள மக்களினுடைய சுயநிர்ணய உரிமையை முதலாளித்துவம் கைப்பற்றி விட்டது. அதே போன்று
வடகிழக்கிலும் தமிழர்களுடைய முதலாளித்துவம் என்று சொல்லப்படுகிற மிதவாதிகள் சாதி அமைப்பிலே உயர்ந்த சாதி கட்டமைப்பிடம் அந்த சுயநிர்ணய உரிமை அகப்பட்டுக் கொண்டது. ஆகவே இது ஒரு போலியானது. அங்கேயும் சமத்துவம், சமூக நீதி இல்லை, சாதி பாகுபாடு, வர்க்க முரண்பாடு, பெண்ணிய அதாவது பெண் விடுதலை என்கின்ற விடயங்களை அவர்கள் முன்வைத்து இரண்டையும் பொது எடுத்தார்கள். ஆகவே தென்பகுதியிலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த முதலாளித்துவம் என்கின்ற வகையிலே அவர்கள் சொல்லிக்கொண்டு அங்கே சமூகம், சமத்துவம், சமூக நீதி இல்லை, அதே போல வடகிழக்கிலும் சமூக நீதி இல்லை. ஆகவே அந்த போடப்பட்ட புத்தகத்தில் இருக்கிற மிக மோசமான கருத்தியல் என்னென்று சொன்னால், இந்த முதலாளித்துவம் இரண்டு தரப்பிலும் முதலாளித்துவம் இந்த சுயநிர்ணய உரிமையை கையகப்படுத்தி இருக்கிறது, சாதாரண மக்களுக்கு நீதியும் சமத்துவமும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அங்கே வடக்கினுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி அவர் வெளியிட்ட அந்த புத்தகம் மிக முக்கியமானது. இதனை இன்றும் ஜேவிபி தன்னுடைய தாரக மந்திரமாக எடுத்துச் செல்கிறது. ஆனால் லெனின் சொன்னது தேசிய இனங்களுக்கான சுயநிர்ணய உரிமை. வூட்ரோ வில்சன், லெனின் அவர்கள் இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு தெரியும், வூட்ரோ வில்சன் அவர்கள் தான் இந்த சுயநிர்ணய உரிமையை 46ஆம் ஆண்டு இந்த சாசனங்களுக்குள்ளே உள்வாங்கப்படுகிற பொழுது வூட்ரோ வில்சன் ஏன் அந்த சுயநிர்ணய உரிமையை முன்வைத்தார் என்று சொன்னால், அங்கே கிழக்கு ஐரோப்பாவிலே இந்த ஆசிய ஐரோப்பிய நாடுகள் துண்டாடப்பட வேண்டும் என்கின்ற வகையிலே வூட்ரோ வில்சன் அவர்கள் தன்னுடைய அமெரிக்காவை அந்த இருக்கின்ற 48-50 மாநிலங்களுக்குள்ளே அவர்கள் தெற்கு பிரிந்து போவதற்கு, தெற்கு பிரிந்து போவதற்கான சூழல் இருந்த பொழுதுதான் அதனை ஒன்றுபடுத்தி கிழக்கு ஐரோப்பா சவாலாக இருந்த இந்த சோவியத் ரஷ்யா அல்லது யூகோஸ்லோவியா போன்ற நாடுகளிலே இருந்து அதனுடைய பின்னான உடைவுகளை நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த வூட்ரோ வில்சன் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு அங்கே இருந்தாலும் கூட, லெனின் அவர்களுடைய அரசியலிலும் ஒரு அரசியல் நிலைப்பாடு இருந்தாலும் கூட, இந்த சித்தாந்தங்களை காவி நிற்கின்ற இந்த ஜேவிபியினுடைய அந்த பிதாமகராக சொல்லப்படுகிற ரோஹண விஜயவீரவனுடைய இந்த அரசியல் சித்தாந்தத்தை காவி நிற்கின்ற இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒற்றை முகமாக பார்க்கின்ற இந்த என்பிபி தமிழர்களுடைய இந்த உரிமையை முற்றாக மறுக்கின்ற போக்கை நாங்கள் இதிலே அவதானிக்கலாம். அந்த வகையிலேதான் இவர்களுடைய இந்த அரசியலினுடைய அடுத்த நகர்வு செல்ல இருக்கிறது. அதிலேதான் நாங்கள் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வர இருக்கின்ற இந்த படு மோசமான இந்த அரசியல் அமைப்பை இந்த முற்றுமுழுதாக நிராகரிக்கிற ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது என்கின்ற வகையிலே தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல் செல்நறையை வைத்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறார். சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒட்டுமொத்த முகத்தையும் கொண்ட இந்த ஜேவிபி தாங்களும் ஒரு முகமூடிகளை போட்டு வந்திருக்கிறார்கள். அவருடைய சொல்லாடல் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஜேவிபி மிக மோசமாக கூட்டுறவு சங்கங்களுடைய தேர்தலிலே பாரிய பின்னடைவை சந்திருக்கிறது. 3 மாசம் இல்லை நடந்த அனைத்து தேர்தல்களும் 2 கிழமைகளுக்கு முதல் நடந்த அனைத்து அகுடுமோன பலச, ஹம்பாந்தோட்டை, காலி மாவட்டங்களிலே கரந்தனிய, அதே போல கலனியவில இருந்த அந்த தேர்தல் தோல்வி படு மோசமான தோல்விகளை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிக போலியான வாக்குறுதிகளை சிங்கள மக்கள் மத்தியிலே கொடுத்து ஒரு குழந்தை பிள்ளைத்தனமான வாதங்களை முன்வைக்கின்ற ஒரு ஜேவிபியினுடைய அனுரகுமார திசாநாயகம். உங்களுக்கு தெரியும், வீட்டுல வளர்க்கிற கோழியும் நாயும் பூனையும் அரிசி தின்ற விஷயத்தை நாங்கள் கணக்கில் எடுக்கையில அது அரிசி தட்டுப்பாட்டுக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு ஜனாதிபதியை கொண்ட ஒரு நாட்டுல தேங்காய் பாலும் தேங்காய் சம்பலும் பாதிக்கிறபடியா இது ரெண்டையும் தவிர தேங்காய் வேற ஒரு பிரயோசனமும் இல்லை. அதனால மக்களினுடைய பாவேரை கூடுறதால தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பாடு இருக்கிறது, தேங்காய் தட்டுப்பாடு இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த அமைச்சரை வைத்துக் கொண்டு இயங்குகிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் அவர்களுடைய முழு வடிவமாக அவர்கள் நிச்சயமாக இந்த விடயங்களில் பிரச்சனைகளை அவர் சிங்கள மக்களோடு எதிர்பார்க்கிற படியால் அவர்கள் 3/2 பெரும்பான்மை பாராளுமன்றத்திலும் 51 வீதத்தை சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்குள்ள எடுத்துக்கொள்ள முடியும் அவர்களுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு. ஆகவே அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கு அவர்களோடு சேர்ந்திருக்கின்ற லால் விஜயநாயக என்பிபியினுடைய பொலிட் பியூரோவில் இருக்கிற லால் விஜயநாயக என்பவர் மக்கள் கருத்தறையும் குழுவினுடைய தலைவராக மைத்ரி ரணில் அந்த கூட்டு நல்லிணக்க அரசிலே இருந்தவர். ஆகவே அவருடைய அந்த ஏக்கிய ராஜ்ய என்கின்ற அந்த அரசியல் அமைப்பை கொண்டு நகர்த்துவதற்கான முயற்சிகளும் கருத்தறிவும் நடந்தேறி இருக்கிறபடியால் அந்த அரசியல் அமைப்பை கொண்டு வருகிற கைங்கரியத்தை அவர் நிச்சயமாக செய்தாக வேண்டும் என்று சொன்னால் கிழக்கில் அந்த நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிக்கிற விஷயத்தையும் இந்த விஷயத்தை முன்னகர்த்தி தான் மக்களிடம் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை கொண்டு செல்லலாம். ஆகவே எடுத்த எடுப்பிலே மிக குறுகிய காலத்தில் இது நடந்து முடியும் என்கின்ற அபாயத்தை முன்வைத்துதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த நகர்வை முன்னெடுக்கிறார். என்பிபியினுடைய முழுமையான வடிவம் என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமையை அனைத்து தரப்புகளிலும் உங்களுக்கு தெரியும். ஜேவிபியினுடைய இந்த
அவர்கள் சொல்லாடல் வாய்ச்சவாடல் என்று சொல்கிற அந்த இடத்துல மிக தாராளமாக அதனை செய்யக்கூடியவர்கள். ஆகவே இந்த இடத்திலே இந்த மறுப்பை செய்த இந்த அரசியலை மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தக்கூடிய ஒற்றை தரப்பாக என்னை பொறுத்தவரையிலே நான் விளங்கிக் கொள்கிறேன். எங்களுடைய இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதனோடு பயணிக்கின்ற சிவில் சமூக அமையங்களும் தான், இந்த சிவில் சமூக அமைப்புகளும் தான் அதோடு சேர்ந்து கருத்தியல் ஒன்றுபட்டிருக்கின்ற இந்த பொதுமக்கள். ஆகவே எங்களிடம் இருக்கிற ஒரு பாரிய பொறுப்பு உங்களை போன்ற தமிழ் தேசிய பற்றாளராக வேரோடு இந்த மண்ணிலிருந்து பிடுங்கி எறியப்பட்டு கனடா போன்ற நாடுகளிலே ஊன்றப்பட்டிருக்கிறவர்களாலே தான் இந்த அரசியல் சாத்தியப்படுகிறது. நிச்சயமாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த விடயங்கள் ஒரு சாத்தியமான கட்டத்தை அடையும் என்பதும், இன்றைக்கு தமிழ் தேசிய இனத்தினுடைய இந்த அரசியல் உரிமை சுயநிர்ணய உரிமை மறுக்கப்படுவதற்கான சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய கடந்த கால பேச்சுவார்த்தைகள் தமிழ் இனத்தினுடைய பிரதிநிதிகளாக தலைவர்கள் பேசிய அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் முட்டுக்கட்டையாக இருந்து அவர்களை அந்த பேச்சுவார்த்தைகளிலே தடைகளை ஏற்படுத்தி சிங்கள பௌத்த பேரினவாத இடதுசாரி போக்கை முன்தள்ளி, உங்களுக்கு தெரியும் என்பிபியில முகம் ஒரு இடதுசாரித்துவம், சமத்துவம், சமூக நீதி என்கின்ற விடயங்களை முன்தள்ளி தம்புத்தேகமையில இருந்து ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார், அங்கே இருந்து ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார். அதாவது பாதிக்கப்பட்ட வருமானம் குறைந்த மக்கள் இருந்து வந்த ஒரு போலியான இந்த அரசியல் சித்தாந்தத்தை அவர்கள் கொண்டு செல்ல முனைவது நிச்சயமாக எங்களுக்கு இந்த விடயங்களை அம்பலப்படுத்த முடியும். தமிழ் மக்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த 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 சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய தனி முகமாக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தமிழ் மக்களுடைய உரிமையை கிடைக்காத வகையிலே செய்த இந்த அரசை நாங்கள் வெளிக்கொண்டு வருகிற கடைசி இறுதி பணியை செய்வதற்கு எங்களுக்கும் கிடைத்திருக்கிற இறுதி சந்தர்ப்பம் என்று சொன்னால் இந்த கஜேந்திரகுமார் தலைமையிலே இந்த அணியை பலப்படுத்தி இந்த விடயங்களை முன்னகர்த்துவது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த மார்க்சிய லெனினிசிய சித்தாந்தங்களை முன்வைப்பதாக சொல்லிக் கொள்கின்றவர்கள், பாராளுமன்ற அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றவர்கள், தங்களுடைய அதாவது அந்த இலங்கை தீவில் இருக்கின்ற சக மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை மறுக்கின்றவர்கள், இவர்கள் எப்படி அந்த பொது உடைமை சித்தாந்தத்தை அல்லது லெனினை பின்பற்றுகிறார்கள் என்ற விடயம் தெரியவில்லை. ஏனென்றால் அங்கே எதன் பேரால் ஒடுக்கப்படுகிறோமோ அதன் பேரால் தான் மக்கள் போராடுவார்கள். இனத்தின் பேரால் அழிக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம், அதன் பேரால் தமிழர்கள் போராடுகின்றார்கள் என்ற அடிப்படை சித்தாந்தம் கூட புரியாதவர்கள் எப்படி பொதுமை சித்தாந்தவாதிகளாக இருப்பார்கள் என்று தெரியவில்லை. நிச்சயமாக லெனினுடைய தத்துவத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேசிய இன விடுதலை போராட்டத்தை மறுக்கிற தடுக்கிற ஒருவரும் இந்த சித்தாந்தத்திற்கு எதிரானவர் என்கிறதை, அதே போல் பாட்டாளி மக்கள் புரட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த போராடுகின்ற மக்களுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அவர்கள் போராடுவார்கள் என்ற விடயம் தெரியாமல் நாங்கள் பயங்கரவாதிகள் என்று அவர்கள் முத்திரை குத்த விளைகின்றார்கள். இவர்கள் உண்மையிலேயே ஒரு காலத்திலேனும் அந்த மக்களுக்காக, சிங்கள மக்களுக்கேனும் உண்மையாக இருந்தார்களா ஒரு கேள்வி எழுகின்றது. என்றால் அடிப்படை சித்தாந்தமே தவறாக இருக்கின்றது. இப்பொழுது உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள். நாங்கள் உறவுகளை இணைத்துக் கொள்வோம். அரசியல் களம் நிகழ்ச்சியோடு உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள். உங்களிடமும் அவர்கள் பல்வேறு கருத்துக்கள் கேள்விகளோடு இணைந்திருக்கக்கூடும். எனவே அவர்களை இணைத்துக் கொள்கின்ற காற்றை இப்பொழுது களம் திறக்கின்றது. காற்றலையில் அரசியல் களம் நம்மோடு சட்டத்திரணி காண்டீபன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். உறவுகள் அழைக்கலாம் 4162640699. இணைந்திருக்கின்ற முதல் நேயர். வணக்கம். வணக்கம். ஆம், சொல்லுங்கள் தங்கச்சி. ஆம், கூறுங்கள், உங்கள் கருத்தை எடுத்து வாருங்கள். நாங்கள் இந்த நாட்டில் வாழ்ற சட்டத்தரணி என்றது. சரி, எனவே நன்றி உங்களுக்கு. நன்றி. இந்த இடத்தில் இப்பொழுது இந்த வணக்க நிகழ்வுகளுக்கு செல்கின்றவர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தப்படுகின்ற செயற்பாடுகள் இதுவருகின்ற காலங்களில் சட்டமாக்கப்படும் அல்லது அச்சுறுத்தப்படும் என்ற ஒரு அச்சம் எங்கள் தாயகத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது எவ்வளவு தூரம் இருக்கும் என்ற ஒரு கேள்வி முன் இப்பொழுது உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீகுமார் ஐயா. வணக்கம் திரு காண்டிவர்களே. இப்பொழுது நாங்கள் போராடுவதெல்லாம் சரி, நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜேவிபி அரசாங்கம் எங்களுக்கு ஒன்றும் செய்யாது தெரிகிறது. அத்தனைக்கும் இனி உள்ளூராட்சி வரும் தேர்தலில் எங்களுடைய நலவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு நாங்கள் எங்களுடைய இலக்கு
நோக்கி நகர்வதற்காக மக்களை தயார்படுத்த வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. இந்த மக்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டுபவர்கள். அப்ப மக்களிடம் சென்று நாங்கள் எங்களுடைய அரசியல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கையிலேயும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அன்று நேற்று ஊடரப்பு பார்த்தீங்கன்னா திரு திரு திருநாவுக்கரசர் கூறியதன்படி இன்று ஈழத்தமிழுக்கு ஒரு தனித்துவம் இல்லை என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். ஈனருக்கு விருப்பத்திலேயே குற்றம் சாட்டுகிறார். ஒரு ஆள் ஒன்றை சொல்லிக்க சரிபுலை ஆராய்ந்து ஏன் எதற்கு அவர் சொல்லுகிறார் என்றாங்க அதற்கான வழிவகைகளை நாங்கள் கண்டுபிடிக்கணும். இல்லை இழந்த மானமாக நாங்கள் செய்வதும் சரி அவர் சொல்வது பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருப்பதும் பார்க்க அதை நாங்கள் ஆராய்ந்து என்ன போல எங்க நடக்குது ஏது நடக்குது என்று சொல்லி தீர விசாரித்து அதற்கான வழிவகைகளை நாங்கள் கையாண்டு மக்களுக்கான செயற்பாடுகளை தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் மக்களுக்கு எங்கள் பசிமான பார்க்க வேண்டாம் நடக்குது. அந்த அரசியலையை நாங்கள் செய்யக்கூடாது. அதற்கு செய்வதற்கு என்ன தடையாக இருக்கிறது? மும்முரமாக நாங்கள் வேலை செய்யணும். நிதி பெற்ற குறை என்பது அடுத்த வட்டம். ஆனால் மக்கள் நிதிக்காக இல்லை உங்களிடம் கையேந்துவது. அவர்களுக்கு ஆறுதலும் ஒரு நம்பிக்கையும் வேணும். அப்படிப்பட்ட இடத்துல அவர்களுடன் தோளோடு தோளாக நின்று செயற்படும் பொழுது உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எங்களுக்கான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை நாங்கள் உருவாக்காத வரையில் மறித்தவக்கமாய் நாங்களும் இங்கிருந்து கத்துகிறோம், நீங்களும் அங்கு அரசாங்கத்துடன் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மக்கள் அதற்கான ஆதரவு இல்லாட்டிக்கு எல்லாம் புஷ்பனமட்டம் போய்விடும். ஆகையினால் தயவு செய்து இந்த கருத்தை அதான் எங்களுடைய அரசியல் ஆய்வாளர் நடுவே சொல்வது, மக்களுடன் செயற்பட்டு செய்வதுதான் உண்மையான மக்கள் சேவை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த இடத்தில் ஸ்ரீகுமார் ஐயா கேட்கப்பட்டிருந்த கேள்வி உள்ளூராட்சி தேர்தலுக்கு தமிழ் மக்களுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு அணியமாகும் என்று. அந்த கேள்வியோடு இன்னொரு விடயத்தை நான் கேட்க விளைகின்றேன். திரு கஜேந்திரகுமார் அவர்களுடைய முயற்சியில் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் போன்றோரை சந்திக்கின்ற முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதில் இப்பொழுது தமிழரசு கட்சி அங்கே அந்த ஏக்கராட்சி என்ற அடிப்படை ஒரு தமிழ் மக்களுக்கு எதிரான விடயத்தில் கூட நாங்கள் எதிர்க்கின்ற விடயத்தில் கூட ஒன்றுடைய முடியாத ஒரு சூழல் இருக்கிறதா அல்லது ஒன்றுடையவர்களா? அதை ஏக்கராட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற சூழல் தமிழ் மக்களிடையே இருக்கின்றதா? ஐயாவுடைய கேள்விக்கு விடை சொல்வதோடு உள்ளூராட்சி தேர்தல் பற்றிய விடயத்தில் மக்களோடு நீங்கள் சேர்ந்து இயங்க வேண்டும் என்ற விடயம் அவருடைய கருத்தாக சொல்லப்பட்டது. இந்த விடயங்களுக்கு பதில் சொல்வீர்களா? நிச்சயமாக. இதுல முதலாவது கேட்டவர் கேள்வி எனக்கு தெளிவில்லை. அதாவது அவர் என்ன சொன்னார் என்றால் மக்களோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும். உள்ளூராட்சி அவர் அந்த முதலாவது ஒருவர் வந்து சென்றார், ஸ்ரீகுமார் ஐயா இல்ல முதலாவது அவருடைய அது அவர் கேள்வி இல்லை. அவர் சாதாரணமாக ஒரு கருத்தை சொல்லிவிட்டு சென்றார். அவர் சட்டத்தண்ணி பற்றி கேள்வி கேட்டிருந்தார். சட்டத்தண்ணி என்றால் என்ன என்று, அவ்வளவுதான். சரி, இப்ப ஒரு விடயத்தை மிக தெளிவாக வழங்கிக் கொள்ளணும். இப்பொழுது வந்து பேசி ஐயா சொன்னார், நாங்கள் தயவு செய்து மன்னிக்கணும், இப்ப மாறி தவக்க மாதிரி நாங்கள் இதுல கத்திக் கொண்டிருக்கிறது எந்த பிரயோசனமும் இல்லை என்பதுல நானும் உடன்பாடு. சரிதானே? மாறி தவக்க கத்துறது தானே கத்தி கத்தி அது செத்து போற மாதிரியான ஒரு சூழல். இன்றைக்கு வடகிழக்குல வந்து நான் கேட்கிற ஒரு அடிப்படையான கேள்வி, இன்றைக்கு நேற்று சொன்ன அந்த பெரிய புலமையாளன் ஆய்வாளன் அவர் பேசிய விடயங்களை பற்றி எல்லாம் சொன்னார். நான் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஒரு அரசியல் தீர்வுண்டை சிங்கள பௌத்த பேரினவாதம் கொண்டு வர இருக்கிறது என்கின்ற மன உளைச்சல் இருக்கிற ஒரு தலைவர் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான். இந்த கடந்த 10ஆம் ஆண்டிலே இருந்து விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய வழிநடத்தலுக்கு கீழே அவர்கள் மூலமாக இந்த அரசியலை பயின்று கொண்டு தமிழ் தேசிய இனம் காட்டிக் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி 10ஆம் ஆண்டிலிருந்து 15 ஆண்டுகளாக இந்த அரசியலை மக்கள் மத்தியிலே நாங்கள் தோற்றாலும் பரவாயில்லை, இனம் வென்றாக வேண்டும் என்கின்ற அரசியலை செய்து வருகிறவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஆகவே
இந்த அந்த ஒற்றுமையோடு 10ஆம் ஆண்டுல இருந்து கொண்டு வந்த இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியலை தான் 15 வருடங்களாக நீங்கள் பார்க்கிறீர்கள். சரிதானே? அப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெளியில இருந்த ஒரு அமைப்பு தான். ஒற்றுமை நீங்கள் ஒற்றுமைக்காக கொடுத்து வந்த அந்த ஒற்றுமையை இன்றைக்கு கட்சிக்குள்ள இருக்கிற தலைமைத்துவத்திலே பாராளுமன்றத்தில் கதைக்கிறதா கூடி கட்சிக்குள்ள இருக்கிற உட்பிரச்சனை கதைக்கிற ஒரு அரசியலுக்குள்ள நாங்கள் கொண்டு வந்து விட்டு நாங்கள் இப்ப உள்ளூராட்சி சபையை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் தயவு செய்து ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பேசிய அந்த ஸ்ரீகுமார் ஐயாவுக்கு கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சியிலே இருக்கிற கொள்கை சார்ந்து கோட்பாடு சார்ந்து அரசியல் செயற்பாடு சார்ந்து ஒரு விமர்சனம் இருக்கும் என்றால் நிச்சயமா நான் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த முன்னெடுக்கிற இந்த அரசியல் ஒற்றையாட்சி அரசியலை கொண்டர இருக்கிறார்கள், அதனை நிராகரிக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடாக இருந்தால் கஜேந்திரகுமாருடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டை ஆதரிக்க வேண்டிய ஒரு அடிப்படை தேவை இருக்கிறதே. அங்குதான் நாங்கள் சொல்ல வருகிறோம். ஏன் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடந்த 14 வருடங்களாக அல்லாட்டி விடுதலை புலிகளுடைய அந்த காலகட்ட பகுதியிலே ஒரு 10 வருடங்களாக ஒரு எல்லாமே சேர்த்து ஒரு 20-25 வருடங்கள் இந்த அரசியல் பரப்பிலே உண்மையும் நேர்மையுமாக வருகிற பொழுது அந்த கஜேந்திரகுமாரனுடைய தனிப்பின்பமாக உங்களுக்கு இருக்கிற வெறுப்புகளை வெளியில வச்சுக் கொள்ளுங்க. இல்லை, அப்படி அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார் என்றால், காண்டிபட் நீங்கள் அதில் புரிந்து கொள்ள, அவர் என்ன சொன்னார் என்றால், மக்கள் இன்னமும் ஆதரவு கூட்டி இருக்க வேண்டிய பணிகள் எங்கேயோ சொல்ல வரேன். தயவு செய்து நான் வழங்கிக் கொள்றேன். அப்ப இந்த இடத்துல உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆரை அடையாளம் காட்ட வேண்டும், மக்கள் தயார்படுத்த வேண்டும் சொன்னால் உங்களுடைய உறவுகள்லாம் நாங்கள் இங்க இருக்கிறோம், எங்களுடைய உறவுகள்லாம் நாங்க இருக்குது. ஆகவே இன்றைக்கு இந்த அரசியலுக்குள்ள கடைசி அரசியல்ல நாங்கள் நிச்சயமாக கடைசி மக்கள் கொடுத்த ஆணையங்களை பாருங்க. இந்த ஆணையை வச்சுக்கொண்டு எவனாவது ஒருவன் இந்த இனத்துக்காக மக்கள்கிட்ட ஆணை எடுத்தது என்ன வரவிலக்கணம் தாயகம் உரிமை எல்லாம் பேசி எடுத்து ஏன் இந்த அரசியல் பிழைச்சிருக்கா யாழ்ப்பாணத்தில் பிழைச்சிருக்கா மக்கள் சொல்ற மன உளைச்சலுக்கு இருக்கிறோம், ஒற்றுமை இல்லை என்று எங்கே இந்த பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதே. இந்த நாங்கள் உள்ளூராட்சி சபையில வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு தரப்பை அடையாளம் கண்டு ஆதரிக்க வேண்டும். ஆகவே இந்த மக்களுக்குள்ள இருந்துதான் நாங்கள் இந்த அரசியலை செய்கிறோம். ஆகவே ஜேவிபி போகக்கூடாது என்று சொன்னால் ஜேவிபி இந்த தமிழ் தேசிய இந்த நிலைப்பாட்டை எவ்வாறு நிராகரித்திருக்கிறார் என்ற வரலாற்றை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். அதே போல தமிழ் மக்களுக்குள்ள கடந்த 15 வருடங்களாக உண்மையும் நேர்மையுமாக நிற்கிற தரப்பை நீங்கள் ஆதரிச்சு அந்த மக்களுக்கு அந்த அரசியலை செய்யணுமே. ஆகவே இதுல இன்றைக்கு மக்கள் கொடுத்திருக்கிற மரமணியை பாத்தீங்கன்னா திரும்பவும் 19 பேர் வடகிழக்குல தமிழ் மக்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். அதுல 8 பேர் ஜேவிபி வடகிழக்குல. ஆகவே இந்த ஆணைய பாருங்க இருந்து கொண்டிருக்கிறான இந்த ஆணையை நாங்கள் உள்ளூராட்சி சபையில மாத்த வேணும். இதைத்தான் எங்களுடைய சர்வதேச தரப்புகள் எங்களுடைய சந்திக்கிற தரப்புகள் சொல்லியிருக்கிறார். மிக அபாயமான கட்டத்தில் தமிழ் தேசிய இனம் இருக்குது என்று. ஆகவே 8 பேர் அங்கே இந்த மன உளைச்சலை பாருங்கள், தலைமைக்கு இருக்கிற மன உளைச்சலை. ஆகவே 8 பேர் அங்கால போனா இங்கால 11 பேர். 11 பேர்ல 8 பேர் தமிழரசு கட்சியோட இருக்கிறோம். நாங்கள் கஜேந்திரகுமார் உண்டு, செல்வம் அடைக்கலான் உண்டு என்கின்ற வகையிலே இந்த அரசியலுக்குள்ள மற்றது அர்ச்சுனா ராமநாதன் அந்த விடயங்களுக்கு நாங்கள் பார்த்தோம்னா இங்கே ஆக குறைந்தது 19 பேர்ல 10 பேர் நாங்கள் ஒரு பக்கத்துல வந்தால்தான் இந்த வடகிழக்குல இருக்கிற பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு வாக்கெடுப்பு நடக்குமே 3-2 இல்லாமல். அப்ப அந்த 3-2 இந்த 8 பேரோ 9 பேரும் 8 பேர் நிச்சயமாக ஜேடிபி அங்க சேர்ந்துதான் வாக்களிக்க போகுது. ஆகவே இந்த தமிழர் தரப்பு 19 பேர்ல 10 பேர் இதை மறுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை பாராளுமன்ற மக்கள் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும். நான் இல்லைன்னு சொன்னால் பாராளுமன்றத்துக்கு இது பாஸ் பண்ணப்பட்டு விடும். அந்த இடத்துலதான் அது பாஸ் பண்ணப்படத்தான் போது 150 காணும் 159 அவர்களுக்கு இருக்கிறது. அந்த 159 8 பேர் தமிழர்கள். ஆகவே அவர்களும் அவர்களோடு சேர்ந்து போற சூழல்ல வடகிழக்குல 19 ஆசனங்கள்ல 10 ஆசனங்களை கொண்டிருக்கிற நாங்கள் அதனை மறுத்திருக்கிறோம் என்கின்ற நிலைப்பாடு மட்டுமே தான் இதனை காவி செல்றதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. அந்த அரசியலை தான் முன்னெடுக்கிறார். நாங்கள் இது உள்ளூராட்சி சபைக்கு அந்த இடங்களை கைப்பற்றுவதற்கான அரசியல் அல்ல, மக்களுடைய இருப்பை தக்க வைக்கிறது. ஆகவேதான் நீங்கள் இந்த உள்ளூராட்சி சபையினுடைய தேர்தலில் மக்கள் ஆணை ஒன்று கிடைக்கப்பெற இருக்கிறது. அது உள்ளூராட்சி சபைகளுக்கானது என்றாலும் கூட நாங்கள் இந்த அபாயங்களை கடந்து நிற்கணும் என்று சொன்னாங்க. ஒரு நாங்கள் பருத்தித்துறையில நகரசபையில வென்றாங்க, சாவச்சேரி நகரசபையில வென்றாங்க அறிவி பெரும்பான்மையோட. அதே போல மாநகர சபையில தனிப்பெரும்பான்மை கட்சி. ஆனால் ஆட்சி அமைத்துக் கொண்டவர்கள் மாற்று தரப்புகள். அவர்களுடைய அரசியலை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். இவ்வாறான சூழலுக்குள்ள முதல் நாங்கள் இந்த அரசியல் கோட்பாட்டில் இணைந்து கொண்டால் மட்டுமே தான் அடுத்து இனத்தினுடைய இந்த தேர்தல் கள நிலைமையை பார்க்கலாம். அதுல ஜேவிபி எங்களுக்கு சவாலா இருக்கிறது என்றதை நாங்கள் ஒரு பக்கம் பார்க்கிறோம். மிக ஆழமாக அதனை நாங்கள் நோக்கிறோம். அதே சந்தர்ப்பத்துல இந்த தமிழ் தேசிய தரப்புக்குள்ள இன்றைக்கு வென்றதாக சொல்லுகிற இந்த தமிழரசு கட்சிக்குள்ள அவர்கள் தான் இந்த அரசியலை நகர்த்தி இருக்க வேண்டியவர்கள். ஆனால் ஒற்றை நபராக இருந்து கொண்டு மக்கள் தெருவில்
இன்றைக்கு அந்த நிராகரிப்புக்கு மத்தியில நின்று கொண்டு இந்த அரசியலை செய்ய வேண்டிய அந்த தேவையும் பொறுப்பும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இருக்குது என்று சொன்னால், தயவு செய்து நான் மக்கள்கிட்ட சொல்றது என்னன்னு சொன்னால், இந்த தலைமையை நீங்கள் ஒரு முறை அங்கீகரிங்கள். அந்த ஜேவிபி சிங்கள மக்கள் இந்த ஊழலுக்காக ஆதரித்த ஒரு சூழல் அங்கே இருக்கும் என்று சொன்னால், சந்தர்ப்பத்தில் இந்த நேர்மையான தரப்புக்கு கீழே கட்டப்படுகிற அந்த கட்டமைப்புக்கு நீங்கள் இந்த ஆணையை கொடுங்கள் என்பது என்னுடைய வாதமாக இருக்கிறது. இந்த இடத்துல தயவு செய்து நீங்கள் ஒரு விடயத்தை பாருங்க. இன்றைக்கு உள்ளூராட்சி சபைக்கான தேர்தலும் அபாயம் இருக்குது. இந்த மக்கள் மத்தியில கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொல்லி ஒற்றை கூட்டத்தை நடத்துவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான். அடுத்த உறவுகளை இணைத்துக் கொள்கிறேன். இந்த தரப்பு இந்த உள்ளூராட்சி அவர்களுக்கு தெரியும் அந்த வாக்கு எப்படி எடுக்கிறது என்றும் எப்படி கவர்றது தெரியும். அரசியல் சித்தாந்தம் வேறு, அந்த வாக்கெடுப்பு வேறு என்று ரெண்டையும் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. மக்கள் ஆணை என்பது வேறு, இங்க 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 எங்களுடைய அரசியல் கோட்பாடு தீர்வு திட்டம் என்பது இரண்டையும் வேற வேற பாஸ்கெட்ல வைக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையிலே ஒரு மக்கள் ஆணைக்கு நாங்கள் கொண்டு வரோம் சொன்னால் அது ஒரு தமிழ் இனத்தினுடைய அரசியல் கோட்பாடாக இருக்கணும். அது உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருந்தாலும் கூட அது மக்களினுடைய கோட்பாடாக இருக்கணும். ஆகவே மக்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த கோட்பாடுகளை முன்வைத்து இந்த அரசியலிலே நாங்கள் ஒன்றுபடுகிற பொழுது மட்டுமே தான் நாங்கள் கீழே. இந்த இடத்தில் ஒரு விடயத்தை, உங்களுடைய ஆதங்கம், வலி உணர்வுகள், உங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாவற்றையும் புரிந்து, இன்னும் சொல்ல போனால் அதே உளவியல் அழுத்தத்தோடு தான் மக்கள் சார்பாக அவருடைய கருத்து இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களோட நிச்சயமாக அம்மா நான் அதில் புரிந்து கொள்ளுகிறேன். தயவு செய்து எனக்கு இருக்கிற ஆதங்கம் இதுல இந்த தலைமையில நீங்க சரியான தலைமை ஒன்றை காட்டணும். விடுதலை போராட்டத்தில் விடுதலை புலிகள் தங்களுடைய அந்த ஓர்மத்தை எங்க கொண்டு வந்தாங்கன்னா நெஞ்சில நஞ்சு குப்பியை கட்டி தமிழீழம் என்கின்ற ஒற்றை கனவோடு போனவர் சரிதானே. அப்ப அந்த இடத்துல தான் நான் சொல்றேன், இந்த இடத்துல தமிழ் தேசிய இனத்தினுடைய வழிநடத்தலுக்கு தலைமை என்பது தலைமையற்ற சமூகமாக இருக்கிற ஒரு கருத்தை அவர் சொன்னார். அது என்னை மிக பாதிக்கிற ஒரு விஷயம். இல்லை என்று விமர்சனங்களை நகர்த்தி இருக்கிறோம். தமிழ் தேசிய விடுதலை போராட்டம், எங்களுடைய தேசிய விடுதலை போராட்ட தேசிய தலைவர் அடையாளம் காட்டி அந்த அரசியலோடு வளர்ந்த ஒரு அரசியல் துறை இருக்கிற பொழுது அது ஏன் தலைமையில இந்த இடத்தில் அது மக்களுடைய கருத்துக்கள் அது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் தேசிய தலைவர் மீது வைக்கப்படாத விமர்சனங்கள் அவர் அதை புன்னகையோடு கடந்து சென்ற விடயத்தை அந்த நிதானத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பொறுமையாக இருங்கள். இப்பொழுது அடுத்த உறவையுடைய கருத்தையும் எடுத்து வருவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் புனிதா. எந்த கேட்டால் வந்து தம்பி காண்டிவன் சொன்ன விடயங்கள் அத்தனை உண்மையான விடயங்கள். என்ன கேட்டால் அந்த தியாகியும் திருவண்ண ஊர்தி போன நேரம் அடி வேண்டது தமிழர். ஆனா இன்றைக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவால வந்து விசாரணைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க காண்டிவன் சொன்னால் இந்த சிங்களம் எப்படியான ஆட்சியை எப்படியான நியாயத்தை செய்து கொண்டிருக்கின்றத தெரிய வேணும். இப்படியான ஒரு ஆட்சியில எங்களுக்கு விளம்பரம் என்று சொல்லி நாங்கள் போய் பரப்புரைகளை செய்து கொண்டு இருக்கிற நாங்கள் சில பேர் கருத்துக்களை அவைதான் இதுக்கு பதில் சொல்ல வேணும். எது கேட்டால் இந்த ஆண்டு மாவீர நாளுக்கு இவங்க சரியானுங்கிற ஒரு இறுக்கம் போட போறாங்க. எது கேட்டால் நாங்கள் ஜேவிபி ஆரண்டதை சொல்ல கேட்காமல் அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்து பார்ப்போம். அவர் நல்லவர் வல்லவர், அவர் அடிமட்டத்திலிருந்து வந்தவர், கிராமத்திலிருந்து வந்தவர், குச்சியிலிருந்து வந்தவர், கம்பில இருந்து வந்தவர், தடியிலிருந்து வந்தவர் சொல்லிக்கொண்டு அனுராக்கு வாக்களிச்சு இன்றைக்கு அவங்களுக்கு அரசு பெரும்பான்மை வந்து இன்றைக்கு அவங்க உள்ளூராட்சி சபைகளையும் வெற்றி பெற வேணும் என்ற அடுத்த கட்ட நகர்வுகளை தான் இப்ப மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்க. அதுலயும் வந்து அடுத்தது மாநில சபையும் கைப்பற்ற வேணும். கைப்பற்றிட்டு அவங்க நினைச்சபடி எல்லாம் செய்வாங்க. ஏன்னா அதுக்கேற்ற ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா எங்களை அழிக்க ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசுகளுக்கு முழுக்க பக்கபலமா இருந்தது இந்த ஜேவிபி. எங்களை அழிக்கிறதுக்கு முழுக்க என்ன தீர்வுகளோ என்ன பேச்சுவார்த்தையோ அத்தனையே நடக்க விடாமல் அத்தனையும் தடுத்து நிறுத்தி எங்களை அழிக்கிறதுக்கு ஒரு துணையாக நின்றது இந்த ஜேவிபி. அந்த ஜேவிபி ஆட்சிக்கு வந்திருக்கோன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னு தமிழனுக்கு விளங்கி இருக்கும். தமிழனுக்கு பட்டும் இன்னும் அறிவில்லை என்று சொன்னால் தமிழன் என்ன சொல்றது? இன்னைக்கு இப்ப பேச்சுவார்த்தை நடத்த வேணும்னு சொல்லி ஸ்ரீதரன், மலைநாதன், கஜேந்திரகுமாராக்கு முயற்சி செய்தால் இந்த பின்னால இருக்கிற சுமந்திரன் என்ற ஒரு நபர், இந்த மக்களால தூக்கி எறியப்பட்ட நபர், ஆனா பின்னால இருந்தோடு இன்னும் குழி தோண்டி கொண்டு தான் இருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தை நடத்த விடாமல். அப்ப இந்த மக்களுக்காக யாரோட கதைக்கிறது? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சி, அந்த கட்சி மக்களுக்காக கதைக்க வரணும். மக்களுக்கான தீர்வு, மக்களுக்கான பிரச்சனைகள், என்னத்துக்கான பிரச்சனை ஒரு துளி கூட எடுத்து வைக்கப்பட இல்லை. அப்ப அதை கதைக்கொண்டு சேர்ந்துதான் வரணும். அதெல்லாம் செய்ய விடாமல் சிங்கள அரசோட தான் இன்னும் சிங்கள அரசிட்ட போய் நின்று தான் வேண்டி தான் சிங்களவருக்கு ஒரு விசுவாசியா இருக்கணுன்றதுக்காக இன்னும் எங்களுக்கு தடையில ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நாங்கள் யார் சிந்திக்கணும்? புலம்பெயர் மக்கள், தாயகத்தில் இருக்கிற மக்கள் உண்மையா இனத்துக்காக யார் உழைக்கின்றார்கள், யார் குரல் கொடுக்கின்றார்கள்? இப்போதும்
சில பேர்ல சில மாற்றங்கள் இருக்குது. அவைகளும் சேர்ந்து நாங்கள் பயணிப்போம் என்று வரைக்குள்ள சேர்ந்து நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகணும். ஒரு பேசி எங்களுக்கு ஒரு தீர்வுக்கான உறுதியா சிங்கள அரசோட கதை கேட்க என்னத்த கதைக்கு என்ன தேவைன்றதை உறுதியா சொல்ல வேணும். இந்த அங்கால ஓம் இந்தியால ஆமண்டு தலையாற்றுறையில உறுதியா இருக்கணும். அதுக்கு நாங்கள் வீரர கரங்களை வலுப்படுத்துவோம். உண்மையில கஜேந்திரகுமாராக்கள் அவர் ஒரு ஆள் தான் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர் தந்த பணியை சரியாத்தான் செய்து கொண்டிருக்கு. எத்தனை பேர் செய்யணும்? உள்ளூராட்சி செய்யறதுக்கு பெரிய ஆயுதங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? கூடிய அளவு எங்கட தமிழ் பிரதிநிதிகள் அது இன்னத்துக்காக உண்மையா உழைக்கிறதே கொண்டுறோம். இந்த இலங்கை அரச புலனாய்வுடையும் காட்டி கொடுக்குறவங்கள கொண்டுறக்கூடாது. உண்மையா இனத்துக்காக நிக்கிறவையில கொண்டு வந்து நீங்கள் வந்தாத்தான் எங்களுக்கு ஒரு பலமா இருக்க முடியும். முற்றுமுழுதா எல்லாத்தையும் முழந்த கொண்டு சொன்னா எங்கட கதை ஏற்கனவே நாங்கள் தொங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். என்ன மரணத்துல விளிம்புறதா கிழக்கு மாநில திருவோணம் பறி போயிடுச்சு. அது கதை முடிஞ்சுது. அங்க சிங்கள ஒரு பக்கம் முஸ்லீம் ஒரு பக்கம் எல்லாம் கவலையரம் செய்து தமிழ் தான் தொங்கிக் கொண்டு நிற்குது. அப்ப இருக்கிற மிச்சத்தை நாங்கள் முற்றுமுழுதா கொடுத்துட்டா போறோம். அப்ப இன்னும் சிந்திக்கவன் விழிப்புத்தான் விடுதலை முதற்படி என்று சொன்னா இன்னும் சிந்திக்கவன். எங்களுக்கு நடந்தது என்ன? எங்களுக்கு தீர்வு தந்ததா? எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சதா? அளிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைச்சதா? இன்றைக்கு சிறையில யாரும் அரசியல் கைதிகள் இல்லையான்னு சொல்லிட்டேன், கைய விரிச்சிட்டேன் என்று சொன்னால் நீங்கள் சிந்திக்கவும். சிந்திச்சு செயல்படையில என்று சொன்னால் இந்த இனத்தை எவர் வந்தாலும் காப்பான். நன்றி வதனி. நன்றி. காண்டிவன், உங்களுக்கு அவருடைய கருத்துக்கு கருத்து சொல்ல இருக்கிறதா? அவருடைய நிச்சயமாக அவருடைய ஆதங்கத்தை நான் விளங்கிக் கொள்ளுகிறேன். இவ்வாறானவர்கள் இப்ப நான் ஸ்ரீகுமார் ஐயாவினுடைய கருத்தை நான் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு இருந்த ஆதங்கம் அவருக்கும் அவர் எங்களுடைய இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்து தெரிவித்த கருத்துக்களை நான் முழுமையாக நான் விளங்கிக் கொள்ளுகிறேன். அங்கே இருந்த ஆதங்கம் என்னவென்று சொன்னால் எங்கள் ஒவ்வொருவருக்கான பணியை நாங்கள் இது தோல் மீது சுமந்து இந்த அரசியலை நகர்த்த வேண்டும். அப்படித்தான் நாங்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் அறிந்தவுடன் இந்த வானொலியிலே எங்களை கொண்டு சேர்த்து இந்த அரசியல் ஒன்றாக வேண்டும் என்று நிற்கிற தரப்பிலே இன்றைக்கு இந்த நேரத்திலே அவர் இணைந்து கொண்டு இந்த கருத்தை முன்வைத்ததை நான் அது மட்டுமல்ல, எப்பொழுதுமே தமிழ் விடுதலை புலிகள் காலத்திலிருந்து இற்றை வரையில் அந்த தமிழ் தேசியம் வலுப்பெற வேண்டும் என்று குரல் கொடுக்கின்ற ஒரு அதனை விளக்கிக் கொள்கிறேன். ஆனால் தயவு செய்து நீங்கள் ஒரு தேசிய தலைவரோடு பயணித்த அந்த விடயத்தை வைத்துக் கொண்டு பார்க்கிற பொழுதுதான் இன்றைக்கு 2025ஆம் ஆண்டிலே இந்த இனத்தை வழிநடத்தக்கூடிய ஒருவர் ஆறுன்றதை நாங்க முடிவு பண்ணணும். இனி ஒரு இருக்கிறவைக்குள்ள ஆறுன்றதை முடிவு பண்ணணும். அதை தயவு செய்து ஒருவர் ஆறுன்றதை நாங்க முடிவு பண்ணணும். இனி ஒரு இருக்கிறவைக்குள்ள ஆறுன்றதை முடிவு பண்ணணும். அதை தயவு செய்து வழங்கிக் கொள்ளும். அவர் சார்ந்த இந்த அரசியல் கட்டமைக்கப்பட வேணும். இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்ப எனக்கு 100 ஆண்டுகள் அல்ல என்னுடைய ஆயுள் என்ன எத்தனை காலம் என்பது எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆகவே நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம், நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற தலைமைக்குள்ள ஒரு அடையாளத்தை நாங்கள் அடையாளம் கண்டு அந்த அரசியலை முன்னகர்த்தினால் மட்டும்தான் நாங்கள் இந்த அரசியலை நகர்த்த முடியும். 3 மொழிகளிலும் பாண்டித்யம் பெற்று 3 சந்ததிகளாக இந்த அரசியலை காவி நின்று ஒரு மாமனிதனாக இளம் வயதில் தன் தகப்பனை பலி கொடுத்து சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு இன்றைக்கு இந்த மக்கள் மத்தியில ஒரு அரசியல் அனைத்தையும் இழந்து தன்னுடைய சொந்த விடயங்கள் அனைத்தையும் இழந்து ஒரு அரசியலை செய்கின்ற ஒரு நபர் என்ன தவறை விட்டு இருக்கிறார்? ஏன் அல்லாட்டி நாங்கள் இந்த இடத்துக்கு அது அவர்கள் சொல்வது அவர்களுடைய மக்கள் இங்கிருந்து பார்க்கும்பொழுது அவர்களுக்கு தெரிகிறது ஒரே விடயம், ஏன் மக்கள் இந்த அவர்களுக்கு தெரிகிறது இப்படி என்றால் அப்படி ஏன் அவர்கள் பின்னால் வரவில்லை என்ற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இங்கே எனக்கு இருக்கிற ஆதங்கம் இல்லை. அப்படி சொல்லும் பொழுது 14 வருடங்களாக இந்த அரசியல் நின்று நாங்கள் தோற்றாலும் எடும்பி நிற்கிறோம். அப்படி சொல்லும் இது தேர்தல் தோல்வி அல்ல, தோல்வி என்பது அல்ல, இந்த இனம் வென்றாக வேண்டும் என்று சொன்னால் ஏன் இது நடக்கவில்லை என்றதான் நாங்களும் கேட்கிறோம். என்னண்டா உங்களுக்கு தெரியும், தேர்தல் என்று வந்து வந்தவுடனும் நாங்கள் அதற்கு காரணங்கள் பல உண்டு. இப்பொழுது உதிரிகளாக சுயேட்சையாக 300 லட்சம் பேர் களமிறக்கப்பட்டது. தயவு செய்த அக்கா எனக்கு மன்னிக்கணும். என்னடா நான் இந்த அரசியல கடந்த 15 வருஷமாக இந்த களத்துல நின்று பார்க்கிறேன் என்று சொன்னா நாங்கள் ஒவ்வொரு நாங்கள் பொறுப்பெடுக்கிறோமே. கடந்த 4 வருடங்களாக நாங்கள் இந்த அரசியல மக்கள் மத்தியில கொண்டு செல்லுகிற பரப்புரைகளை நாங்கள் செய்தில்லை என்ற அடையாளங்கள் நாங்கள் அதை பார்க்கணும். ஆகவே எங்களுக்கு 2 பேர் 8 பேர் இருந்தா தையிட்டிக்கு நிக்கணும், வெடுக்கு நாரிக்கு நிக்கணும். அது ஒரு மக்கள் எழுச்சியாக வாரத்துக்கு முழுத்தடைகளையும் சுத்தி வர போடுங்க. நான் கேட்கிறேன், தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கிறவர்களுக்குரிய போராட்டம் இல்லையா? அது சரி, அதை வர இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டங்களே மீடியாக்கள்ல அது முன்னுக்கு வருவதில்லை. இங்க 4 பத்திரிகைகள் இருக்கிற பத்திரிகைகள் எல்லாமே ஒரு அரசியலை வேண்டுமென்றே செய்து இந்த
தமிழ் தேசிய அரசியலை விலத்துகிற ஒரு அரசியலை செய்துன்ற விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் அதை மாற்றுவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்வைக்க வேணும். அப்ப மக்கள் மத்தியில் ஒரு பேப்பர் வேணுமா, பத்திரிகை வேணுமா, இல்லாட்டி இந்த மக்களை எப்படி தயார்படுத்துறது என்று சொன்னால் அது எனக்கும் உங்களுக்கும் ஸ்ரீகுமார் ஐயாவுக்குமானதாக மாறினால்தான் இன்னும் ஒருவர் நாளைக்கு மாறுவார். ஆகவே அதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். கீழே கள நிலைமை வந்து மாற்றப்படுறது தமிழ் தேசியத்தை. இன்னைக்கு வடகிழக்குல தமிழரசு கட்சிக்கு தானே பெரும்பான்மையான ஆசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த 15 வருஷமாக செய்து வருகிற இந்த அரசியலை மக்கள் நிராகரித்தார்கள் என்று அடுக்கிறது முடிவில். அங்கதான் நான் சொல்றேன், இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அதாவது வீடு தமிழர்கள் தெரியுமா, வீடுகளில் தங்களுடைய பிள்ளை படிக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொல்வார்கள், நீ ஏன் இவ்வளவு மார்க்ஸ் எடுக்கல என்று. அது பிள்ளையில் தான் அக்கறையில் கேட்பார்கள். அதான் மக்கள் அந்த உரிமையோடு தான் பேசுவார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள. இன்னும் ஒரு 2 வருடங்கள்ல இந்த இனம் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு முடிவு, அந்த ஒரு வழிதான் எல்லோருக்கும் ஆள் குறை சொல்கிறோம். இதுல நாங்கள் இந்த முடிவை எடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழல்ல தான் நான் சொல்றேன். அந்த தவிப்பு உங்களுக்கு அபாயம் தான் என்னுடைய ஆதங்கமாக புரிகிறது. உங்களுடைய தவிப்பு உள்ளூராட்சி சபை வெல்ல வேண்டும் என்பது அல்ல, தேர்தல் வெல்ல வேண்டும் என்பது அல்ல. இந்த தமிழ் தேசத்தினுடைய இருப்பை வைக்கிறதுக்கான அபாயத்துலதான் நாங்கள் எல்லோரும் நெருப்புக்கு மேல நிக்கிற மாதிரி நிக்கிறோம். நீங்களும் தான் நாங்களும் தான். ஆகவே நாங்கள் எல்லோரும் மிக ஆழமாக நாங்கள் 24 மணி நேரத்தை படுக்கிற நேரத்தை தவிர உங்களோட வேலை நேரங்களை தவிர தமிழ் தேசிய இனத்துக்காக சிந்திக்கிறதும் உங்களுடைய ஒவ்வொரு தொடர்பாடலும் இது சம்பந்தமாக இருக்கிற மட்டும்தான் இந்த இனத்தை வெல்ல வைக்கும். அந்த ஆதங்கத்துலதான் நான் பேசுறேன். உங்களை நான் மிக ஆழமாக விளங்கிக் கொண்டவன். கனடாவில இருக்கிற இந்த தேசிய இந்த கட்டமைப்புகள் வந்து மிக பலமானது. இந்த டயஸ்போராக்கள் இருக்கிற கட்டமைப்புல குறிப்பாக தமிழர் தேசத்துல நாங்கள் இன்றைகளும் நிற்கிறோம் என்று சொன்னால் கனடாவினுடைய பங்களிப்பு, உங்களை போன்றவருடைய ஸ்ரீகுமார் ஐயா போன்றவருடைய பங்களிப்பினாலே மட்டும்தான் நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். அபாயத்தை சொல்வதற்காகவும் நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த விடயங்களை அணுக வேண்டி இருக்கிறது என்பதற்காகவும் நீங்க ஒரு பொருத்தமான சூழல்ல இந்த இடத்துல என்னை அழைத்தது பொருத்தமான தெரியல. அழைத்ததும் பொருத்தமாகவே இருக்கிறது. உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்வோம். நிச்சயமாக அது பொருத்தமான உரையாடல் தான் இது. இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம் சிவாதனி. வணக்கம். வணக்கம் தம்பி காண்டிப்பன், நான் சோமசுந்தரம் ஐயா பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் காண்டிப்பன். என்ன சொல்லிச்சுன்னா, தேர்தல் முடிந்த பிறகு நான் கனவிடயங்களை தொட்டு செல்லலாம். தேர்தல் முடிந்த பிறகு கஜேந்திரமால் கொண்டம்பலத்தில் இருந்த பெருந்தன்மை எங்கே நாங்கள் தவற விட்டிருக்கிறோம். அதுதான் அவருடைய பெருந்தன்மையா இருந்தது. அது ஒரு அரசியல் தலைவருக்கு, ஒரு கட்சியின் தலைவருக்கு தேவையான அந்த குறியீடு அதுதான். நாங்கள் மக்களுக்கு கிட்ட போனது அணுகத்தான் ஸ்ரீகுமார் ஐயா சொல்லி இருந்தார். மக்களுக்கு கிட்ட போற இடையில நாங்கள் இன்னும் கூடிய கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் என்பது உண்மையான விஷயம். ஆனால் நீங்கள் மக்களுக்கு கிட்ட போயிருந்தாலும் ஒரு மயக்க நிலைக்குள்ள மக்கள் செல்லக்கூடிய ஒரு ஏதி நிலை கடந்த வாரம் இந்த அரசியல் களத்தில் நான் கதைச்சினான். அதை சிங்களம் படிப்படியாக மொழிவாக்கால் மௌனத்துக்கு பிறகு எப்படி மக்களையும் கட்சிகளையும் பிரிக்க வேண்டும் என்ற ஒரு சூது விளையாடல இயங்கினது. அதுக்குத்தான் ஆரம்பத்தில் நான் கடந்த வாரம் சொன்னது போன்று அந்த ஒரு கிளேசங்களை ஏற்படுத்தி மற்ற வாழ்வெட்டு, கிரீஸ் மனிதன், மற்றது பாலியல் தொடர்பான படம் அதெல்லாத்தையும் கொண்டது ஒரு குழப்பம் சமுதாயத்துக்கு இல்ல. அதுக்கு பிறகு இந்த கட்சிகள், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அந்த போலி முகம், அந்த நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில் பிரேரனுக்கு வாக்களித்தது, மற்ற வரவு செலவு திட்டத்துக்கு எது விதமான உதவும் இல்லாமல் வாக்களித்தது. 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனாக்கு எந்த பிடிமானம் இல்லாமல் தேர்தலுக்கு வாக்களிக்க சொல்லி மைத்ரிபால சிறிசேனா கொடுத்தது. இப்படி கனகர தில்லுமுள்ளுகள் செய்து மக்களுக்கு ஒரு எல்லாரையும் அது ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் என்ற மாதிரி, அதே மாதிரி மக்கள் எல்லாரையும் ஒரு பொந்துக்குள்ளே பார்க்கக்கூடிய ஒரு ஏதிலேயே சிங்களம் வடிவா கச்சிதமாக உருவாக்கினது. இதுல இந்தியாவுக்கு முக்கிய பங்கு இருக்குது. இந்தியா நல்ல பூனைக்கு வேடம் போடுது. எங்கண்ட எழுதி போற நடத்துறது இந்தியா. எங்க நம்ம இவ்வளவு பேரத்துக்கு விடுதலை புலியில வேரோடையும் மண்ணோடையும் அழிக்க வேண்டும் என்பதற்கு அங்கனம் கொட்டி கொண்டிருந்த இந்தியா. அந்த வகையில் இந்தியா முள்ளிவாய்க்கால் மௌனத்து பிறகு மிக ஓர்மமாக இந்திய புலனாய்வுத்துறையும் இலங்கை புலனாய்வுத்துறையும் என்னன்னு சொல்லிச்சுன்னா, தேசிய தலைவர் பாதையில வந்த இந்த மக்கள், தமிழ் உறவுகள் ஒரு நாள் அந்த முள்ளிவாய்க்கால் மௌனம் தான் ஒரு நாள் மாறப்போறதில்ல. இவர்கள் அந்த அடியொற்றித்தான் பயணிக்க போறார்கள். அப்ப இவர்களை மடமாத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற நன்கு திட்டமிட்டு நடத்தப்பட்டதுதான் இந்த 15 முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிறகு 15 ஆண்டுகள். அதுல ஓரளவு வெற்றி அறிஞ்சிருக்கிறதுக்கு
பகடக்காயா பயன்படுத்தப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. பிரிக்க முடியாத ஒற்றியாட்சியின் கீழ் நாங்கள் இந்த நாட்டை எங்களுடைய முழு சம்மதம் தெரிவிக்கிறோம் என்று சம்பந்தம் சொன்னது. சம்பந்தம் அதை மட்டுமா சொன்னவர்? இன்றைக்கு அமரராகி விட்ட அமரர் சாவடைஞ்சு விட்டார். அந்த சாவடைஞ்ச மனுஷன் என்ன சொன்னது? இன்றைக்கு நான் சுதந்திரமாக திருகோணமலைக்கு போவதற்கு தளம் போட்டு தந்த மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்று சொன்னவர்கள். அப்ப இப்படியெல்லாம் வேடம் போட்ட வேடதாரிகள் சிங்களத்துக்கு ஒரு வாய்ப்பா போயிடுது. சோ இவை எல்லாத்தையும் நாங்கள் சூதுமேசையை கூட்டிக் கொண்டு வரலாம் என்று சொல்லி வடிவா கூட்டிக் கொண்டு போனார்கள் மக்கள் மத்தியில. ஆனா மக்கள் மாற இல்ல, மக்கள் தெளிவா இருந்தவ. மக்கள் இவர்கள் இந்த நகர்வுகளை பார்த்து வெறுப்படைஞ்சிருந்தவ. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தமிழரசு கட்சி இந்த நகர்வுகளை பார்த்து மிகவும் வெறுப்படைஞ்சிருந்தவ. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எதிரி உள்ளுக்கு வந்துட்டான். அதுதான் வந்தது தேர்தல்ல. அந்த தேர்தலை மக்கள் வெறுப்பு இந்த அதிஉச்சத்தில் இருந்தவ யார் ரெண்டும் பார்க்கல. கொள்கையில உறுதியா இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சரி, அதையும் எல்லாத்தையும் விட்டுட்டு இவை ஒரு மாயவனுக்கு இருந்து கொண்ட மக்கள் வாக்களித்து சிங்கள தேசத்துக்கு. ஆனா இது நிரந்தரமானது இல்ல. மக்கள் ஓரளவு புரியக்கூடிய அளவு தெளிவாக பயணிக்க வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். என்னென்று சொல்லிச்சுன்னா இந்த ஜேவிபி என்ற அதாவது இன்றைக்கு அன்ரோ தரப்பான இவர்கள் பின்புலம் என்னென்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதாவது அந்த நேரம் சுனாமி பேரல அந்த அனர்த்தத்தை கூட எங்களுக்கு மக்களுக்கு நிதியை கொடுக்கப்படாது முடக்கினது ஜேவிபி. அது மட்டுமல்ல, நான் படைகளுக்கு அதாவது நீங்கள் போரை நடத்துங்க, நான் பின்புலத்தில் இருந்து போராளிகளை எடுத்துட்டேன்னு சொல்லி கிராமந்தோறும் போராளி எங்களை அழிப்பதற்காக போராளிகளை ஒன்று சேர்த்து கொடுத்தது ஜேவிபி. அப்ப இவற்றை இருந்து இவங்கள் நாளைக்கு எந்த விதமான உதுமங்களை தர போறது இல்ல. நாங்கள் என்ன செய்ய வேணும்? எங்கட மக்களை பலப்படுத்தணும். தேசிய உணர்வோட அந்த மக்களை எதிரி இந்த வலைப்பின்னலுக்கு போய் விழாமல் நாங்கள் அது எங்கட மக்களை பலப்படுத்துவதனூடுதான் எங்களுக்கான பலம். தமிழ் தேசிய மக்கள் முன்னைக்கு இருக்கிற ஒரே பலம் கொள்கையில உறுதியா இருப்பது, அதாவது தடம் மாறாமல் பயணிப்பது. இதுதான் வேணும். நேற்று முன்தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற பின்னேரம் கூட கதைச்சிருந்தேன் இந்த சிவதேன இந்த நிகழ்ச்சியில. அதாவது கஜேந்திரமா என்ன சொன்னார்? எங்கண்ட மக்களை நினைவு கூறுவதற்கு உரிமை, அதாவது உதவி, அதாவது அனுமதி கொடுப்பதற்கு நீர் யார்? இது முக்கியமான கேள்வி. எங்கண்ட மக்களை நினைவு கூறுவதற்கு அதை எங்கண்டுக்கான உரிமை, அதுக்கு நீங்க தீர்ப்பெழுத இயலாதுன்னு சொல்லி. அப்ப இப்படியான முறையில நாங்கள் பயணிப்பதற்கு இன்றைக்கு இடைஞ்சலா இருக்கிறது. தயவு செய்து காண்டிபன் தவறாக யோசிக்க கூடாது. செல்வர் மடக்கலனாலும் சரி, சிறிதனும் சரி, இவர்கள் சும்மாக உண்மையிலேயே வெள்ள வெட்டிக்கலாங்க. என்ன பொறுத்தளவு அதுதான் ஒரு வார்த்தை. முயற்சியில் அவர்கள் ஈடுபடும் பொழுது நாங்கள் அதை முயற்சியில் நாங்கள் அதுக்கு வேற வார்த்தை இல்ல. அடுத்தது விக்னேஸ்வரன் இந்த வெள்ளவேடு சாமி ஆசாட பூதி என்ன செய்கிறார்? இன்றைக்கு மௌனிச்சிருக்கிறார். எவ்வளவு குழப்பத்தை தோண்டி வச்சாங்க. சும்மாவா? மக்களை எவ்வளவு தூரத்துக்கு இந்த தேர்தல்ல ஜனாதிபதி தேர்தல்ல என்னவெல்லாம் சொல்லாங்கள். அதாவது உண்மை தமிழ்ச்சியின் மார்பில் பால் குடித்த எந்த தமிழனும் ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்கணும் சொல்லி. அப்ப இதெல்லாத்தையும் கேட்டுக்கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம். என்ன செய்யறது? இந்த நாட்டுக்காக பிள்ளைகளை தாரவாட்ட பெற்றோர்கள் 40,000 பேர் உள்ள மாவீரர்கள் என்ன செய்யணும்? ஒரு இயலாமை. எங்களுக்கு யார் ஒரு தலைமைக்கு வருவார்கள்? அதுக்கு இருக்கிற ஒரே இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொறுத்தளவு இன்னும் உறுதியா இருக்குது. அது சோர்ந்து போகல. முக்கியமான காரணம் ஒரு சுயவினங்காரமான நிலையிலும் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த நேரத்தில் தாயத்துக்கு என்ன இவர்கள் என்ன அந்த குடும்பம் என்ன வசதி இல்லாத குடும்பமா, வாழ தெரியாத குடும்பமா, ராயல் ஃபேமிலியா? உணர்வுக்கும் வசதிக்கும் தந்தையை இழந்து அந்த அவரை கூட இங்க கொச்சப்படுத்தினாங்க வந்து நின்று. அப்படியான முறையில தந்தையம் இழந்த மாமனித பரம்பரையில வந்தவர்கள் சோரம் போறவர்கள் அல்ல. அவர்கள் இந்த வாரிசுகளாக காண்டிபன் சுவாஸ் போன்ற பல உறவுகள் சோரம் போறவர்கள். அந்த சோரத்துக்கு போகக்கூடியவை எல்லாம் இன்றைக்கு கிடப்புல போயிட்டோம். இந்த மட்டக்களப்பில் எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்தது? அந்த மக்களுக்கு ஒரு பயம். எங்கண்ட பிரதேசம் மேய்ச்சத்தர அதெல்லாம் சிங்களவன் ஆக்கிரமிச்சு கொண்டு வர்றான். இவ தமிழ் தேசிய கூட்டமைப்புல பற்றில அவர்கள் வாக்களிக்கல. எங்களுக்கு 600 காட்டுக்கத்தல் கத்தக்கூடியவனோடு தான் நாடாளுமன்றத்துக்கு போகணும் தான் இவை அனுப்பிவிட்டார்.
அதுதான் தெரிஞ்ச விஷயம். சாணக்கியன் எவ்வாறு நரித்தனத்தோட ஒரு சுமந்திர வாரசெல்லாம் இல்ல மக்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் ஒரு விழிப்பா இருக்க வேண்டியது. மற்ற சிவிக சிவஞானம் அதுக்கு உண்மையிலேயே எங்கேன்னு ஒரு ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப வேண்டிய மனுஷன் தேவையில்லாம நன்றி. அதான் உண்மை, அதான் உண்மை. இதுல ஒண்ணு மறக்கிறதுக்கு இல்ல. நீங்கள் பண்ண துண்டிச்சு போட போகலாம் வானிலையில. இவர்களாலதான் மக்கள் ஒரு சதிய விடியல் பாதைக்கு எட்ட முடியாத ஒரு மயக்கத்துக்கு மக்களை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு வலியும் வேதனையும் சுமந்த இனம், சதையும் இரத்துவமாக தோன்ற மண் எங்கட தாயக மண். அந்த மண்ணில் வந்து இன்றைக்கு என்ன இந்தியா வந்து திருவள்ளுவர் மண்டபம், கலாசார மண்டபம், அதுக்கு அது மையம். இன்றைக்கு வந்து இப்படி எல்லாம் ஊடுருவி வச்சுக்கொண்டு எங்கட தமிழ் மண்ணை ஒரு நிலப்பாட்டுக்கு ஒரு குழப்ப நிலையில வச்சிருக்கணும் என்றுதான் இந்தியாவின் நிலப்பாடு. நான் எவரும் எதுக்கும் சொல்லி போட்டு போகட்டும். காண்டிவன் கூட ஐயா அந்த கருத்துக்கு மாற்று கருத்து வைக்கட்டும் என பரவாயில்ல. இந்தியா எங்களை நிம்மதியாக இந்த மண்ணில ஒரு தனித்துவமாக எங்கட சுதந்திரமாக வாழக்கூடிய எந்த எதிரிலையுமே அவங்க விட மாட்டாங்க. அதுதான் அவங்க கங்கணங்கள். அதை விஞ்சி நிற்கிற என்றால் தமிழ் தேசிய மக்கள் மணிக்கு இங்க நாங்கள் வக்காலத்துக்கு வாங்க வேண்டிய தேவையில்லை. கொள்கையில உறுதியா இருக்கிறோம். அவர்கள் பாதையில நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் பயணித்தோம் என்று சொல்லிச்சோன்னா ஏதோ ஒரு பிடிமானம் பெறும். ஏதோ ஒரு நாள் எங்க விடியலின் பாதை எங்களுக்கு கிழக்கு வலிக்கும். அதுவரையும் நாங்கள் உறுதியா இருக்கணும். காண்டிவன் நன்றி. நன்றி ஐயா, நன்றி. இந்த வேளையில் அடுத்த உறவுகளையும் இணைத்துக் கொள்கின்றேன். இன்று நேரம் காத்திருக்கின்றார்கள். இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு வணக்கம் அறிவழகன் ஆஸ்திரேலியாவிலிருந்து. வணக்கம் சிவதனி. வணக்கம் காண்டிவன் அவர்களே. சிவதனி காண்டிவன் நான் கதைக்க கேட்க கொண்டு கேளுங்க இருக்கா, இல்லாட்டி நான் கேட்கிறது நீங்கள் கேட்கும். அவர் ஒரே நேரத்தில் பேச முடியாத நான் கேட்கும். இல்ல இல்ல நான் என்னோட கருத்து சொல்லிட்டு வைக்கிறேன். அவருடைய கருத்து கேட்கிறேன். இல்ல இல்லாட்டி பேருந்து நீங்கள் திருப்பி சொல்லிக்கலாம். நான் சொன்னதுக்கு நீங்க சொல்றதுக்கும் வித்தியாசமா இருக்குமா இருக்குதான். சரி, நீங்கள் பேசுங்கள், கேட்கும். என்னண்டா இது உண்மையில அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு விஷயம். என்னன்னா அரசியல் வாக்குகள் எடுக்கிறதுக்கு கட்சிகளை பிரிக்கலாம், கட்சிகள் சேர்ந்து சேர போற சாத்தியமே இல்லை என்றாலும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வண்டு வரைக்குள்ள நாங்கள் சுதந்திரம் அடைந்த காலத்தில இருந்தே அவர் செய்த பிள்ளை இவர் செய்த பிள்ளை என்று சொல்லி இவ்வளவு மாவீரர்களை விதைச்சு இருக்கிற ஒரு பரம்பரையா இருக்கிறோம். எங்கட காலத்திலேயும் அந்த மாதிரியான ஒரு பிழையான தீர்வுக்கு நாங்கள் வழிவகுக்கப்படாது. அதுக்கு எண்ணெய் ஊத்தி கொண்டு இருக்க வேணும். அதுக்கு எல்லா தமிழ் மக்களும் எல்லா தமிழ் அரசியல்வாதிகளும் சேர்ந்துதான் ஒரு தீர்வை பார்க்க வேணும். எங்களுக்கு வேண்டாத தீர்வை அவ தரப்போயினமோ தெரியாது, அது வேற விஷயம். தர இருக்க நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு தேவையில்லாத ஒரு தீர்வை ஆராய்ந்து சரியான தீர்வண்டு இல்லாது எடுக்க இயலாது. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறன்ற உண்மையில ஒரு சிறப்பான விஷயம். அந்த முயற்சி பயனளிக்க வேணும்ன்றது அதுக்கு வாழ்த்துக்கள். அதே நேரம் எனக்கு ஒரு கேள்வி. நான் சில உதவிகளை என்னால இயலக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னட்ட ஒரு போராளி வந்து ஏதோ அங்க பள்ளிக்கூடத்துக்கு ஹெல்ப் பண்ணணுமோ ஏதோ பிள்ளைகளுக்கு ஹெல்ப் அந்த மாதிரி உதவிகளை கேட்டா அங்க அவர் சொல்றார் சில அமைப்புகள் கட்சிகளுக்கு மட்டும்தான் உதவி செய்யுது, இல்லாட்டி கட்சி சார்பு அந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் என்னட்ட இருக்குன்னா அதை அங்க யார்கிட்ட காண்டிமனவர்கள்ட்ட இல்லாட்டி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திட்டியா இல்லாட்டி வேற யார்கிட்ட கொடுத்தா அவர் கேட்கிற கோரிக்கைகளை சரியோ பிள்ளையோன்னு பார்த்து வெளிநாட்டுல எங்களுக்கோ இல்லாட்டி வேற யாருக்குன்னு அது நியாயமானதா இருந்தா உதவி செய்யறதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு இவற்ற கருத்துக்கு இருக்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி காண்டிவன். என்னுடைய இந்த கருத்து அவருக்கு முதலாவது கருத்து அதுல நாங்கள் அது அவருடைய கருத்தாக தெரிவிச்ச விஷயம். அப்ப இரண்டாவது அவர் கேள்வியாக முன் வச்ச விஷயத்துக்கு தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய மறுமொழியை அவரும் எதிர்பார்க்கிறார் என்று. அதுல இப்ப நாங்கள் இது சார்ந்த பணிகளை உங்களுக்கு தெரியும், இல்ல சோமசுந்தரம் ஐயா இருக்கிறீங்கள், மற்றது சிவகனி அக்கா இல்லை, நாங்கள் இல்லை, நாங்கள் உதவியாக செய்வோமே ஊடகமாக. நான் சொல்ல வர அது இல்ல, நீங்க எல்லாம் இருக்கிறீங்க வடகிழக்குல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா அவருக்குரிய கருத்தை சொல்ல வரேன். வடகிழக்குல இந்த பணிகளை இந்த கட்டமைப்புகள் ஊடாக ஆக குறைந்த மினிமம் ஸ்டாண்டர்ட்ல இந்த விஷயங்களை அணுகிற ஒரு தரப்பாக நாங்கள் கடந்த காலங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறபடியா எங்களை தொடர்பு கொண்டு இதை நகர்த்த அவர் விரும்புவாராயிருந்த அறிவழகன் ஐயா, நாங்கள் அதனை எங்களுடைய கட்டமைப்பினூடாக நகர்த்தி கொடுக்க முடியும் எங்களுக்கு.
நிச்சயமாக இவ்வாறான பணிகளில் நாங்கள் அப்படி இல்லையில் நீங்கள் ஒருவேளை கட்சி சார்ந்து செயல்படுகிறீர்கள், கட்சி சார்ந்த ஆதரவாளர்களுக்கு தான் கொடுக்கிறீர்கள் என்றால் பல தொண்டர் அமைப்புகள் உண்டு, அது பல கட்சிகள் கடந்து இயங்குகின்ற தொண்டர் அமைப்புகளும் உண்டு என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். நிச்சயமா. அதாவது இப்ப எங்களுடைய கட்டமைப்புக்குள்ள கட்சி சார்ந்த விடயங்களை அணுகுவதற்கும் இவ்வாறு கட்சி சார்பில்லாம நாங்கள் கணக்கு பணிகளை செய்திருக்கிறோம் தெரியும். இப்ப உங்க உதவி திட்டங்களை அனுப்புற அதுல அந்த அதை நான் ஒரு முறை சொல்ல வேண்டும். அதாவது கட்சி அடையாளம் இல்லாம கூட நாங்கள் இந்த விடயங்களை நகர்த்துவது என்கின்ற வேலை திட்டமும் நாங்கள் அதை செய்திருக்கிறோம். அந்த இடத்தில் நான் ஒன்று சொல்லலாம். அதாவது கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த மக்களுக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்றவுடன் கட்சி அமைப்பாளர்கள் போய் செய்தார்கள். ஆனால் அவர்கள் கட்சியை அடையாளப்படுத்தவில்லை. மக்கள் தொண்டை அந்த அங்கிருக்கின்ற உள்ளூர் மக்கள் தொண்டர்களோடு செய்துவிட்டு அப்படியே சென்று விட்டார்கள். அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியூடாக செய்யப்பட்ட பொழுது அது செய்தது, அது கட்சி அனுகூலத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. இது அப்படியும் செய்யலாம். சம்பந்தமா அறிவழகன் ஐயாவுக்கு ஏதாவது தொடர்பு சொன்னா உங்களோட தொடர்பு கொண்டு எங்களை தொடர்பு கொண்டால் பல தொண்டர் அமைப்புகள் உண்டு. அவருமே அப்படி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றவர் தான். எனவே அவருக்கே தெரியாமல் அவர் கேட்டிருக்க மாட்டார். நிச்சயமாக அந்த வகையில நாங்கள் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களை அணுகுவதிலே எந்த தடையும் இல்லை. இதற்கான பணிகளை இயலுமான வரையிலே இயலுமான வலுவோடு நாங்கள் இதனை கடந்த காலங்களில் மாற்றிக் கொண்டிருக்கும் போது தெரியும். வெள்ளம் வந்து போனது, அதுக்கு முதல் கொரோனா, இப்படி நாங்கள் ஒவ்வொரு இங்கே இருக்கிற வாழ்வாதார சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது. பாடசாலை மாணவர் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள். ஆகவே எந்த வகையில அதை டிக்டேட் பண்ணலாம் அவர்கள். அதாவது ஒரு ப்ரொஜெக்டாக இது இப்படித்தான் வருஷமா இல்லாட்டி இந்த முறை மட்டும் என்று சொன்னால் உங்களுடைய விதிமுறைகளையும் இதுகளையும் நீங்கள் தீர்மானித்துக் கொண்டு அதனை அணுகுகிற பொழுது நாங்கள் அதனை நீங்கள் குறிப்பிட்ட வகையிலேயே அமுல்படுத்தி தருவதற்கு நாங்கள் ஏதாவது எதிர்நிலைகளை வழிகளை உருவாக்கி தரலாம். ஆமா, அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த பகுதி மக்களுக்கு என்ன மக்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி வகுத்துக் கொடுக்கும் பொழுது அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை நானும் சான்று பகிர்கிறேன். இப்பொழுது இருந்திருக்கின்ற அடுத்த உறவை எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றீர்கள். வணக்கம். ஆம், உங்களுக்கான கருத்து உண்டா? கருத்து வேறுபாடு இல்ல, கருத்து வேறுபாடு கர்நாகர்ல கருத்து வேறுபாடு. சரி, நல்லது. கருத்தை கூட்டும். சரி, இப்பொழுது காண்டிவர்களே, அதாவது இப்பொழுது அண்மை காலத்தில் இந்த எக்கராட்சிய என்ற விடயத்தை எதிர்க்கின்ற அந்த குறைந்தபட்ச கோரிக்கையிலும் குறைந்தபட்ச விடயத்திலேயும் தமிழ் மக்கள் பலமாக வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைய முனைகின்ற வகையில் திரு கஜேந்திரகுமாரன் முன்னெடுத்த அந்த முயற்சி எந்த அளவில் இப்பொழுது இருக்கின்றது பேச்சுவார்த்தைகள்? அதற்கு இப்பொழுது அப்படி நடக்க தமிழரசு கட்சி அதற்கு அந்த இணைவில் ஈடுபடாது என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. எனவே இது இந்த முயற்சிகள் எவ்வாறாக இருக்கின்றன இப்பொழுது? நேற்று முன்தினம் தமிழரசு கட்சியினுடைய பதிவு தலைவர் அவர்கள் முறையாக அந்த விடயம் அணுகப்படவில்லை என்கின்ற செய்தியை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்து நாங்கள் அதை பற்றி அறிந்திருந்து இப்பொழுது எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு என்னன்னு சொல்றது விசேட சலுகைகளுக்காக இல்லாட்டி எங்களை தான் மதிக்கணும் நான் தான் தலைமத்துவம் எடுக்கணும் இந்த அரசியல்ல நிக்கிற தரப்பு அல்ல. ஆகவே அவருடைய அந்த தமிழ் அரசு கட்சியினுடைய தலைவராக அவர் அந்த ஊடகங்களிலே தெரிவித்த கருத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அவசரமாக அவருடைய அந்த அவருக்கு ஒரு அழைப்பை முறையான வகையிலே என்னென்ன தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சு கதை கேட்க பாராளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் அவர்களை அணுகி அதே போல செல்வன் அடைக்கல்நாதனை அணுகிய விதம் அவ்வாறுதான் இருந்தது. ஆகவே இப்பொழுது அந்த கட்சியினுடைய தலைமை ஒரு முடிவை ஊடகங்கள் வாயிலாக அறிவித்திருக்கிறபடியால் அவருக்கான கடிதம் தயார்படுத்தப்பட்டு இன்று அது கையளிக்கப்பட இருக்கிறது நேரடியாக. ஆகவே 27ஆம் தேதி இது தொடர்பிலான ஒரு கலந்துரையாடல் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. அதிலே பங்கு பெற்றுகிற தரப்புகள் சம்பந்தமாக நாங்கள் உறுதியான தகவல்களை இப்பொழுது கொடுக்க எங்கள்கிட்ட தகவல் இல்லை. நாங்கள் நிச்சயமாக அதிலே அந்த கூட்ட அந்த விடயத்தை முன்னகர்த்தும் தரப்பாக 27ஆம் தேதி அந்த திகதி இப்பொழுது 25ஆம் தேதி 27ஆம் தேதியாக அது மாற்றப்பட்டு இருக்கிறது. அந்த வகையிலே அதற்கான முன்னெடுப்புகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழரசு கட்சியினுடைய தலைவர் ஊடகங்களில் தெரிவித்த அந்த கருத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு முறையான ஒரு அறிவித்தலை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான அந்த கடித வரைவுகள்
தயாரிக்கப்பட்டு அந்த கடிதம் இன்றைய தினம் அவரிடம் கையளிக்கப்படுவதற்கான வேலைகள் முயற்சித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கூட்டம் திட்டமிட்ட வகையிலே 27ஆம் தேதி நடைபெற வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்துக்கு அது பிற்போடப்படுவதாக இருந்தால் நிச்சயமாக அது தெரியப்படுத்தப்படும். இப்பொழுது இந்த February 4 தமிழர்களின் கரிநாள் ஸ்ரீலங்கா அரசினுடைய ஸ்ரீலங்கா தன்னுடைய சுதந்திர நாளை கொண்டாடுகின்ற பொழுது இங்கே பிரித்தானியாவில் தமிழர்கள் தங்களுடைய உரிமை போராட்டம் ஒன்றை மன்னர் அரண்மனைக்கு எதிராகவும் மற்றும் ஐரோப்பாவில் இலங்கை துணை தூதரகங்களுக்கு முன்பாகவும் ஜெர்மனி, பிரான்ஸ் என்று அதேபோல் கனடாவிலும் இங்கே இலங்கை துணை தூதரகத்துக்கு முன்பாக ஒரு முற்றுகை போராட்டம் ஒன்றும் நடைபெற இருக்கின்றது. ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது. இந்த போராட்டங்களில் நடைபெறுவதோடு சர்வதேச சமூகத்துக்கு ஒரு வலிமையான செய்தியை கொடுக்கக்கூடியவர்களாக திரு கஜேந்திரகுமாரோ அல்லது நீங்களோ அல்லது யாரேனும் ஏதேனும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றனவா இந்த ஏக்கராட்சி விடயமாக இருக்கட்டும்? ஏனென்றால் இப்பொழுது ஒரு சாரார் சர்வதேச சமூகத்தில் ஒரு பார்வை அனுர அரசில் அமைதியாக தமிழர்கள் சிங்களவர்கள் என்று ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தியல் வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு ஏதுவாக இந்த கடந்த தேர்தல் முடிவுகளும் அமைந்த ஒரு சூழலில் இருக்கின்றோம். இந்த இடத்தில் ஏதேனும் அறிக்கை அல்லது ஐநாவோ அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சார்ந்தோ அல்லது ஐரோப்பிய ஒன்று ஏதேனும் ஒரு விடயங்கள் சர்வதேச பரப்பில் உங்களுடைய காட்டமான அறிக்கைகளோ அல்லது நேரடியான சாட்சியங்களாக செல்கின்ற செயற்பாடுகளோ முன்னெடுக்கப்படுமா? உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு போராட்டத்துக்கும் தலைமையேற்று நின்ற ஒரு தரப்பாக அதுல மக்களுடைய ஒத்துழைப்பு அல்லது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு சுதந்திரம் என்பது ஒற்றையாட்சி கட்டமைப்புகளை சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய கைகளிலே அந்த சுதந்திரம் அளிக்கப்பட்டதுதான் எங்களுக்குரிய, அதாவது கரிநாள் என்று சொல்லுகிற அந்த போராட்டம். ஆகவே எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை மறக்கிற வகையில இந்த சுதந்திரம் ஒற்றை தரப்பாக சிங்கள பௌத்த பேரினவாத அரசிடம் கையளிக்கப்பட்டு தொடர்த்த ஒடுக்குமுறைகளை வருகிற இந்த அரசியலை புலிகளுக்கு அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கு பின்னான காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல ஏதோ ஒரு வகையில தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய விடயங்களை நகர்த்தி இருக்கும். அது கடந்த காலங்களிலே போராட்டங்களாக கூட ஜனாதிபதியினுடைய இல்லாட்டி ஒருவருடைய அந்த ஏற்பாடுகள் அங்கே நடைபெறுகிற பொழுது அது பொங்கல் விழாவாக இருக்கலாம், அவங்களுடைய தேசிய பொங்கல் விழா எடுத்துக்கொண்டு வருவார்கள். இவ்வாறான விடயங்களிலே நாங்கள் எங்களுடைய இயலுமைக்கு உள்ளிட்ட வகையிலே நாங்கள் இந்த தயார்படுத்தலை செய்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த சுதந்திர தினம் பற்றி நாங்கள் எங்களுக்குள்ளே கலந்துரையாடி அந்த விடயங்களை நகர்த்துவது சம்பந்தமாக இப்ப இதுல சொல்ல முடியாது. நிச்சயமாக அது கடந்த காலங்களிலே ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த பொங்கல் விழா வந்தா எனக்கு உடனடியாக புலனாய்வில இருந்து சொல்லுவார், இப்படி நாங்கள் கோல் பண்றோம், உங்களுக்கு நாளைக்கு ஒரு போராட்டம் இருக்கா என்று. அப்ப நான் சொன்னேன், அப்ப நாங்கள் அதாவது இந்த தகவல்களை அவர்கள் வாங்கிக் கொண்டு அதுக்கு தயார்படுத்தி தெல்லிப்பள்ளியில இருந்து தூக்கியவன் கோயில இருந்து யூனியன் காலேஜுக்கு போற இடத்துல எங்க செய்ய போறீர்கள் என்ற விடயங்களை அவர்கள் கேட்கிற வளமை இருக்கு. ஆகவே நாங்கள் எங்க எந்த விஷயத்தை எப்படி தயார்படுத்துறோம்ன்றதுக்கு அப்பால நிச்சயமாக இந்த சுதந்திர தினம் ஸ்ரீலங்கா தேசத்துக்கானதாக சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த தேசத்துக்கான சுதந்திரமே அன்றி தமிழ் இனத்திற்கான சுதந்திரம் இல்லை. தமிழ் இனத்தினுடைய சுதந்திரம் மறக்கப்பட்ட ஒரு நாளாக நாங்கள் அதனை எங்களுடைய இந்த போராட்ட வழியிலாக நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். அந்த நடவடிக்கைகள் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக முன்னெடுக்கப்படும். அதிலே நீங்கள் கடந்த காலங்களை பொருத்தி பார்க்கும்போது இந்த இடத்துலதான் நான் கேட்க வர்றேன், இந்த சுதந்திர தினத்துல கொடியை பிடிக்கிற ஒரு கட்சியினுடைய தலைமை இருந்து இன்றைக்கு இல்லாம போனது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற தலைமை இந்த சுதந்திர தினத்தை சர்வதேசத்துல இன்றைக்கு நீங்க சொன்னது போல சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டமாகத்தான் அதனை அவர்கள் முன்வைக்க வருகிறார்கள். எங்க இங்கிலாந்தில் இருந்தால் இந்த சர்வதேச நாடுகளில் இருக்கிற புலம்பெயர் தேசங்கள் தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது என்ற வகையிலே. ஆகவே இன்றைக்கு இங்கே தமிழ் தேசிய தரப்பிடம் வாக்குகளை வாங்கிக் கொண்ட இந்த அரசியல் தரப்புகள் இந்த இடத்துல என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பதும் அவர்களை அந்த வகையிலே தயார்படுத்த வேண்டிய தேவையும் இந்த அவர்களோடு ஊடாடி கொண்டிருக்கின்ற அந்த தரப்புகளுக்கு இருக்கிற பணி நிச்சயமாக. ஆகவே நாங்கள் இப்ப இந்த பேச்சுவார்த்தைகள்ல நாங்கள் ஒரு விடயத்தை கணிசமாக ஒரு கட்சிகள் என்ற வகையிலே அணுகிக் கொள்ள முடியும் என்று சொன்னால், அந்த கலந்துரையாடலிலே கூட இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்கு எதிரான
சுதந்திரம். இதுதான் இந்த பேசிக், அதாவது அடிப்படை அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திரம் பெற்ற அந்த விடயம் மாறாக தவறுதலாக உலகத்திலே பல நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டு பல போராட்டங்கள் நடைபெற்று பல நாடுகள் இந்த சுதந்திரத்திற்கு பிறகாக துண்டுபட்டு சுதந்திர நாடுகளாக மீளெழுந்துள்ள சூழலே 76 வருடங்களுக்கு மேலாக 77 வருடங்களாக இந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாத ஒரு இனமாக நாங்கள் போராடி வருகிறோம். இத்தனைக்கும் பூர்வீக வரலாற்றின் அடிப்படையில் இமய முதல் குமரி வரை ஆண்டவன் தமிழன் என்று சொல்கின்றோம். தமிழர்களுடைய நிலப்பரப்பாக இலங்கை முழுவதும் இயக்கர் நாகர் வரலாற்றிலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். வந்த குடிகளாக இருக்கின்றார்கள் என்றெல்லாம் வரலாறுகள் சொல்கின்ற நிலையில் இன்று தனக்கென்றான தன்னாட்சி உரிமைக்காக இத்தனை விலை கொடுப்புகளின் பின்பு போராட வேண்டிய ஒரு இனமாக இருக்கின்றோம். உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள், அவர்களை இணைத்துக் கொண்டு தொடர்ந்தும் பேசலாம். வணக்கம். 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 காற்றலையில் பிரபா. வணக்கம் சிவதனி. வணக்கம் திரு காண்டிபன். அதாவது என்னன்னு சொன்னால், இன்று அந்த தமிழ் மக்களை ஒரு நிலையில மனமாற்றம் செய்யப்பட்டு இன்று நீங்க பார்த்தால் எல்லா இடமுமே இலங்கையர் என்ற ஒரு அடையாளத்துக்குள்ள உங்களை ஆட்படுத்தி கொண்டுதான் அந்த புதிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் இருக்கின்றது. தமிழருக்கு ஒரு நிலைப்பாடு, சிங்களவருக்கு ஒரு நிலைப்பாடு நிலையில உங்களுக்கு தெரியும், அந்த பயங்கரவாத திட்டம் நீக்கப்படும் என்று தேர்தலுக்கு முன்னர் கூறினார்கள். இன்று அது அதை துஷ்பிரயோகம் செய்யாவிட்டால் சரி என்ற மாதிரி அந்த நிலைமை வந்திருக்கிறது. அரசியல் கைதிகள் விடயத்திலையும் ஒருவரும் இல்லை என்று மிகவும் குறைவானவர்களாக இருக்கின்றார்கள். பல சட்டத்தரணிகள் அந்த வழக்குகளை பேசி பலரை விடுதலை செய்து விட்டார்கள். இருந்தாலும் இன்னும் இருப்பவர்களை இல்லை என்று சொல்கின்ற கூட இருக்கின்றது. எதிர்காலத்தில் உங்களுக்கு வணக்க நிகழ்வுகளில் கூட அவதானம் செலுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது வருங்காலம் இந்த ஏனைய எந்த அரசுகள் செய்த விடயங்களோ அந்த விடயங்களைத்தான் இதுவும் செய்ய போகின்றது. ஒரு சின்ன வித்தியாசத்துல, அதாவது கதைக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல விதமாக கதைப்பது மாதிரி இருப்பது, அவ்வளவுதான் இந்த வித்தியாசமாக தெரியக்கூடியதா இருக்கும். அதனால இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வருவதற்கு முன்பாகவே கஜேந்திரகுமார் அவர்கள் இந்த ஏனைய அரசியல் கட்சிகள் தலைவர்களை கலைத்து அதற்குரிய அந்த முன்னேறலை எடுத்தது ஒரு நல்ல ஒரு விடயம். அதை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். அதே நேரம் நான் உங்களோட ஒரு ஆதங்கம் இருக்குன்னு உங்களுடைய இந்த கட்சி தொடர்பாக நீங்கள் இந்த கிராம மட்டங்கள் என்று சொல்லி நான் சொல்லியிருக்க ஒரு கிராம சேவர் மட்டம், நீங்கள் தொகுதி என்று போகாமல் ஒரு கிராம சேவர் மட்டத்திலேயும் ஒரு 5 பேரை உங்களுடைய உறுப்பினர்களாக நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல கொள்கை உள்ளவர்களாக தெரிவு செய்து அவற்றின் ஊடாக நீங்கள் செயற்பட்டு கொண்டு வந்தால் அவர்கள் அந்த பகுதியில் உள்ள நிலையங்கள், கோவில்கள் போன்ற இடங்களை மக்களோட கலந்துரையாடி அந்த கருத்துக்களை எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். அதே போல அவருடைய அந்த நாளாந்த விடயங்கள்ல கூட கலந்து அவரோடு சேர்ந்து செயற்படக்கூடிய விடயமாக இருக்கும். இப்படித்தான் இந்த என்பிபி, நீங்கள் ஜேவிபி என்று சொல்லப்படுறது, அவர்களும் அப்படித்தான் செயற்பாடுல ஈடுபட்டார்கள். அப்ப அந்த விடயத்தில் நீங்கள் கவனம் செல்லுங்க. தொகுதி என்று செல்லாமல் அப்படி ஒரு சிறிய ஒரு வட்டமாக செல்லும்போது நீங்க தொகுதி என்று எடுக்கும் பொழுது இன்னும் அதுல இருந்து உங்களுக்கு 4 மடங்கு 20 பேர் 25 பேர் சேர்ந்து விடுவார்கள். அதில் அப்படி ஒரு செயற்பட்டு உங்களோட அந்த கொள்கை பரப்பு விடயங்களை ஒரு கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுதான் அந்த அடிப்படை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுதான் அந்த அடிப்படை உங்களுடைய பலத்தை அதிகரிப்பதற்கான ஒரு காரணமா இருக்கும் என்று சொன்னால் அந்த மக்கள் மத்தியில அது உண்மையா ஊடகங்களும் செய்த ஒரு தடைகளும் ஒரு காரணமாக இருக்கும். அதே போல இந்த செயற்பாடுகள் இந்த தன்மையும் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. இந்த விடயத்தை நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை செயற்படுத்தி கொண்டு வந்தால் அந்த மக்களுக்கு அந்த சரியான விடயங்கள் சென்றடையுமே. இந்த ஒற்றையாட்சிக்கும் சமஷ்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்ற போன்ற விடயங்கள் எல்லாம் அந்த மக்கள் மத்தியில இன்னும் சரியான தெளிவு வரவில்லை பலருக்கு. விடயம் தெரிந்தவர்கள், பத்திரிகை வாசிப்பவர்கள் சொல்லி ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளான அந்த விடயங்களை அதிகரித்து செல்கின்றன. ஆகையால் அந்த விடயங்களை நீங்கள் இளையவர்கள் மத்தியிலையும் அந்த ஊர் மக்கள் மத்தியிலையும் கொண்டு செல்வதற்கான அந்த முயற்சிகளை ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் இந்த எதிர்காலத்தில் இந்த பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு செயற்பாடு வருவதற்கு முன்பாகவே நீங்கள் இந்த விடயங்களை செயற்படுத்த வேண்டும். அதே நேரம் நீங்கள் சர்வதேச தூதரகங்கள் போன்றவற்றுக்கு கூட இந்த விடயங்களை நீங்கள் தடவை குறிப்பிட்டிருந்தார். அந்த தமிழ் மக்கள் பேரவை ஊடாக ஒன்று தாங்கள் தயாரித்து வைத்திருப்பதாக ஒரே விடயத்தை நாங்கள் எல்லா இடமும் கொடுப்போம் என்று சொல்லி, அப்ப அந்த ஒரே விடயத்தை நீங்க எல்லா இடமும் பகிர்ந்து கொண்டால் ஊடகங்களுக்கு சரி அல்லது தூதரங்களுக்கு சரி இந்த சமஷ்டி கட்டமைப்பான இந்த இப்படி ஒரு தீர்வைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்ற விடயத்தை தெரிவித்து விட்டு அதே தமிழ் அரசியல் கட்சிகளோட நீங்கள் கதைத்து அவரோடும் ஒற்றுமையாக நின்றால் நிச்சயமாக நீங்கள் அந்த விடயத்தை சாதிக்க முடியும்.
என்று சொன்னால் சர்வதேசத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். ஒரு நீங்கள் நாட்டை பிரித்து கேட்கவில்லை, நீங்கள் அந்த சமஷ்டி என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் கேட்கிறீர்கள் நாட்டுக்குள்ளே. ஆகையால் அந்த விடயத்தை இருக்கணும். என்று சொன்னால் இன்று இந்த தமிழர் என்ற அடையாளம் அழைக்கப்படுகின்றது. இப்ப இன்று கூட அங்கே திருவள்ளுவர் பண்பாட்டு மன்றம், தமிழர் பண்பாட்டு மையம் என்ற விடயம் தான் அங்கே முக்கியம். தமிழர் என்ற ஒரு இனம் இல்லை, இலங்கை என்ற ஒரு இனத்தின் அந்த ஒரு மூடு மந்திரம் அங்கே செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழர் என்ற இனம் இலங்கையில வாழ இல்லை என்ற மாதிரி. தமிழர் வாழ்ந்த பிரதேசத்தில் இருந்த அவ்வளவு உற்பத்திகளும் மிகவும் தடை செய்யப்பட்டு, அதாவது அவர்களுக்கு இன்னல் ஏற்பட்டதால தான் அரிசியில தன்னிறைவு காண முடியாமல் போனது. அரிசியில மிகவும், அதாவது தேச காலத்துல சுனாமி வந்தபோது அரிசி மூட்டையில் இங்கிருந்து தென்னிலங்கைக்கு அனுப்பினார். தன்னிறைவாக இருந்தது. உப்புல தன்னிறைவு இருந்தது, உங்களுக்கு பால்ல தன்னிறைவு இருந்தது, தேங்காயில தன்னிறைவு இருந்தது, எல்லாத்திலையும் இருந்தது. இன்று முட்டையிலையுமே இல்லை, எல்லாமே இறக்குமதிக்கு போயிருக்கிறேன்னு சொன்னால் இவ்வளவும் தமிழர்கிட்ட பொருளாதாரத்தை அழிப்பதற்காக இந்த அரசாங்கம் செய்த விடயங்கள். இந்த அரசாங்கம் கூட அதனை ஒரு மிகவும் ஆக்ரோஷமாக தமிழர்கிட்ட பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக செயற்படுவதில் தெரியவில்லை. சிறிய அளவில் அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துற அளவுக்கு அவர்கள்ட்ட கொஞ்சம் செய்வோம் என்று சொல்லி முயற்சிக்கிறார்களே தவிர ஒரு உண்மையான ஒரு இதய சுத்தியோட அந்த காணிகளை விடுவித்து தமிழருடைய விவசாயத்தை செய்வதற்கும் போன்ற விடயங்களில் செயற்படவில்லை. ஆகையால் இந்த விடயங்களை நீங்கள் எடுத்துரைப்பதற்கு நிச்சயமாக தமிழர் சிறப்பு நீங்கள் இந்த ராஜேந்திரன் பொன்னம்பலம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியின் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் ஒரு ஒற்றுமையாக நீங்கள், அது செல்வம் மணக்கல்லாக இருக்கலாம், ஸ்ரீதரனா இருக்கலாம், அல்லது சனைக்கனா இருக்கலாம், எல்லோருமே தமிழர் சிறப்புல எங்களுக்கு அந்த அரசியல் தீர்வு விடயத்திலையும் சரி எல்லா விடயத்திலும் சரி ஒற்றுமையாக செயற்படுற நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அந்த ஒற்றுமை தான் எங்களை எதிர்காலத்தில் தமிழர் தாயகத்தில் தமிழர் நிலையை எடுத்துரைக்கும். ஆகையால அந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி, இந்த உங்களுடைய கட்சியின் செயற்பாடுகளில் நீங்க கொஞ்சம் இன்னும் சிறிய அளவு அந்த சிறிய கூட்டங்களை, அதாவது முந்தைய அந்த மனுஷன் முன்னர் மீறி நடந்த போல சிறிய கூட்டங்களை அந்தந்த பகுதிகளை நீங்க நடத்தலாம், இன்றைய நடத்தலாம். என்று சொன்னால் தேர்தல் வரும் காத்திருக்காதீங்க. அந்த தேர்தல் வந்த அப்புறம் உங்களுக்கு கடப்பாடல் இருக்கு, வேட்பாளர் நிற்க முடியாது, இவர் போக முடியாது, போலீஸ் வந்து அதனால நீங்க இப்பவே ஆரம்பிச்சு அதில் செயற்படுத்தினால் தேர்தல் வரும் பொழுது உங்களுக்கு அந்த இடங்கள்ல பல நன்மைகளை பெற்றுத்தரும். தமிழர் என்ற ரீதியில் ஒட்டுமொத்தமாகவும் பெற்றுத்தரும் என்று கூறி விடுவார்கள். ஏக்க ராஜ்ய என்ற அந்த ஒற்றை ஆட்சியை எதிர்க்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு இருக்கின்றது. நாங்கள் இனமாக ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் எடுக்கப்படுகின்ற முயற்சிகளாக இருக்கின்ற இந்த விடையில் சாணம் மூலம் சறுக்குகின்ற செயற்பாடுகளாகவும் இருக்கின்ற ஒரு சவால். பல்வேறு புறசக்திகள் எங்களை பிரித்தாளுகின்ற செயற்பாடுகள், இவற்றையும் கடந்து இயங்க வேண்டும் என்ற தேவை. அதற்கு அந்த ஆதங்கத்தில் எங்கள் உறவுகள் உங்களிடம் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நீங்கள் கருத்து சொல்ல போகிறீர்களா? அவர் திரு பிரபா அவர்கள் கூறிய கருத்தோடு நான் முழுமையாக உடன்படுகிறேன். அவர் எங்களுடைய இந்த இதிலே பேசியவர்கள் எல்லோருமே எங்களுடைய அரசியல் தங்கள் தளங்களிலே நின்று இந்த தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே கட்சியை பலப்படுத்த வேண்டிய விடயங்கள், இந்த விடய அரசியல் அமைப்பை எதிர்கொள்கிற விடயங்கள் பற்றி அவர் கூறிய ஆலோசனைகள், கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் எங்களுடைய அரசியலை கடந்த காலங்களில் முன்னெடுத்து வருவது போல அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டு அரசியலை மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே செயற்படுகிற ஒரு தரப்பாக நிச்சயமாக எதிர்காலங்களில் நாங்கள் மிக கணிசமான பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற பொறுப்பை நாங்கள் விளங்கிக் கொண்டு உள்வாங்கிக் கொண்டு அவருடைய கருத்தை முழுமையாக விளங்கிக் கொண்டு நகர்கிறோம். எங்களுக்குரிய மட்டுப்பாடுகள் நீங்கள் அனைவரும் அறிந்த விடயம் ஒன்றுதான். அதனை திரும்ப நாங்கள் மட்டுப்பாடுகளாக சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் ஒரு பாரிய பொறுப்பு நான் நினைக்கிறேன் இந்த புலம்பெயர் தேசங்களுக்கு இருக்கிறது. மக்களுக்கு புலம்பெயர் தேசம் என்று சொல்கின்ற பொழுது தேசம் என்பது மக்களால் உருவகப்படுத்தப்படுகின்றது. எங்களுடைய எங்களுக்கு கணிசமாக இங்கே இருக்கின்ற அளவு மக்கள் தொகையை கொண்ட தரப்பாக வலுவான சக்திகளாக அங்கே இருக்கிறதும் இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசுக்கு இருக்கிற ஒரு பாரிய தலையடி என்று சொன்னால், இந்த வடக்கு கிழக்குல இருக்கிற மக்களால மட்டும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயத்தை நகர்த்தி விட முடியாது என்கின்ற வகையிலே ஒரு பலமான கட்டமைப்புகளை கொண்டு அரசியல் வேணவாவை முன்னகர்த்தக்கூடிய வலுவான தரப்பாக அந்தந்த நாடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறபடியால் இந்த எதிர்வரும் சுதந்திர தினத்தை நீங்கள் தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை மறக்கப்பட்ட ஒரு இனமாக நீங்கள் அந்த கோஷங்களை முன்வைக்கிற பொழுது இந்த தாயகத்திலே வர இருக்கிற இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு சம்பந்தமான விழிப்புணர்வை நீங்கள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற கட்டமைப்புகளூடாக நிச்சயமாக இவற்றை உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய பரப்புரைகள் கூட
இந்த ஐக்கிய ராஜ்யனுடைய நிராகரிப்பாக எதிர்வரும் காலங்களிலே உங்களுடைய அரசியலமைப்பினுடைய அந்த அரசியல் வேணவாக்களை உள்ளடக்கக்கூடிய வகையிலே ஒரு ஆவணம் தயாரிக்கின்ற அந்த பொறிமுறையிலே நீங்கள் உங்கள் இந்த கட்டமைப்புகளை பலப்படுத்த வேண்டும். அந்த வகையிலே ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து, ஐரோப்பிய நாடு என்ற வகையிலே செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆதங்கமாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் இது சார்ந்து கடந்த காலங்களிலே பலமான விடயங்களை செய்து வருகிறோம். இந்த தீர்வு சம்பந்தமாக இந்த புலம்பெயர் தேசம் ஒரு 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 இங்கே தாயகத்திலே முன்வைக்கின்ற அந்த கருத்தோடு ஒருமித்த அந்த போராட்டங்களை அல்லது அந்த மகஜர்களை கையளிக்கின்ற வகையிலான தயார்படுத்துகள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் போக்கஸ் பண்ணி ஒவ்வொரு நாடாக இதை எடுத்து அந்த போக்கஸிங்கை செய்து அந்த போராட்டமாக அல்லது ஏதோ ஒரு வகையில முன்னெடுக்கிறது நான் நினைக்கிறேன் பாரிய அளவில் வடகிழக்குல ஒரு பாய்ச்சலுக்கு. ஏன்னா ஏதோ ஒரு குடும்பத்துக்கு புலம்பெயர் தேசத்துல ஒரு உறவு இருக்கிறார்கள். அதே போல புலம்பெயர் தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்கும் இங்க ஏதோ ஒரு வகையிலே பிணைக்கப்பட்ட குடும்பமாகத்தான் நாங்கள் இங்க இருக்கிறோம். இந்த இடத்தில் காண்டிவன் இப்பொழுது சொல்வார்கள், இங்க இருக்கின்றவர்கள் அந்த காலங்கள் இந்த தேர்தல் காலங்கள் இங்க இருக்கிறவர்கள் வாக்களிக்க போகிறார்கள், அவர்கள் சொல்லி என்ன ஆக போகிறது, இங்க இருக்கின்றவர்கள் அவர்கள் வெளியே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி எங்களை மட்டுப்படுத்திய செயற்பாடுகளும் உண்டு. அதை கடந்து இந்த இங்கிருந்து தாய மக்களுடைய ஒவ்வொரு விடயத்திலும் ஒரு விடயத்தை மாத்திரம் நீங்க கனடாவிலேயும் இருக்கிறபடியாக்கா நான் இதை சொல்ல வேணும். இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி ஒன்றை அமைக்கின்ற வகையில ஒரு இனப்படுகொலைக்கான தீர்மானத்தை போட்டு எங்களுக்கு இருக்கிற ஒரு பேரம் பேசுறதுக்கு எது இருக்குது என்று கேட்டால் ஒரு இனமாக அழிக்கப்பட்ட இனமாக அந்த இனப்படுகொலையை முன்னகர்த்துகிற ஒரு தரப்பாக அரசியலுடைய காத்திரமான பங்கை தமிழ் தேசிய அரசியலை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த புலம்பெயர் தேச உறவுகளாக கனடா இருந்து கொண்டிருக்கிறது. இது யாரும் மறக்க முடியும். ஆகவே நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். உங்க இருக்கிற இப்ப இன்றைக்கு உங்க ஒரு தூதுவருக்கு மறுப்பறிக்கே இங்க இருந்து வெளிவிவகார அமைச்சர்களால அங்க இருக்கிற இலங்கை ஸ்ரீலங்காவினுடைய தூதுவர் அதை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அங்க இருந்து வருகிற தகவல்கள் அனைத்துமே இங்கே இவர்களுக்கு தலையீடியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய அண்ணன் அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் கனடாவிலே இருக்கிறார் என்னுடைய அண்ணன். ஆகவே இவ்வாறான ஒரு உறவாடலுக்குள்ளதான் இந்த அரசியல் நகர்கிறது. ஆகவே நிச்சயமாக இவ்வாறானவர்கள் பலவீனம் அடைய செய்வதற்காக இந்த கருத்துக்களை செய்யலாம். நாங்கள் இங்கே வாக்களிக்கிற உரிமை நீங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்க கருத்துக்களாகவும் இருக்கிறது அதை சொல்லுவார்கள். நீங்கள் எங்களுடைய இலங்கையினுடைய ஸ்ரீலங்காவை இலங்கையாக நாங்கள் பேசுகிற பொழுது இந்த உரித்துக்களை துறந்து பிரஜா உரிமையை துறந்து அந்த நாட்டிலே உங்களுடைய பிரஜா உரிமையை பெற்றுக்கொண்டு மீளவும் பெற விரும்பாம ஒரு சூழல் இருக்குது. ஏனென்று சொன்னால் இது ஒரு சிங்கள தேசம், இங்க ஒரு பிரியோசனமும் இல்லை என்று அந்த இடத்துலதான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இந்த ஒரு ஜனநாயக அரசியல்ல நாங்கள் எங்களுடைய எண்ணிக்கை என்பது நாங்கள் ஆக குறைந்த அளவில் என்னை பாத்தீங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையிலான எண்ணிக்கையில அது ஒருவராக இருந்தால் கூட யாழ்ப்பாணத்துல அவர் தனித்து ஒரு தேசியத்துக்கு உண்மையானவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்று ஒருவர் இருந்தால் காணும் என்ற வகையில தான் இந்த அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும். அது 6 உறுப்பினர் இல்ல 7 உறுப்பினர் இல்ல 11 உறுப்பினராக இருந்த பொழுதும் நாங்கள் கடந்த காலங்களில் இந்த அரசியல் யாழ் மாவட்டத்தை சொல்லுவார். ஆகவே ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒரு போராட்டத்தை சாதிக்கிற பொழுது உங்கள் தேசங்களில் இருக்கிற இந்த அரசியல் மட்டுமே தான். இன்றைக்கு யூகேல இருந்து 200 சத்திய கடதாசிகள்ல இன்றைக்கு ஐசிசிக்கு இந்த வழக்கு போயிருக்கிறது. ரோஹிங்கியா முஸ்லிம்கள் கொண்டு போன அதே வழியில குளோபல் ரைட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் என்கின்ற சட்ட நிறுவனத்தின் கொண்டு செல்கிற பொழுது அந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களை விட மிக காத்திரமான வழிமுறைகள் காத்திரமான சான்றுகள் நமக்கு இருக்கிறது என்பதைத்தான் அந்த சட்ட நிறுவனமும் சொல்லி இருக்கிற வகையிலே இந்த விடயங்கள் இன்றைக்கு தலையடியாக இங்கே இருக்குது என்று சொன்னால் அது இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் செய்கிற விஷயம், அங்கே செய்கிற அந்த அரசியல் தமிழ் இனம் சார்ந்த தேசிய அரசியலை முன்னகர்த்துகிற விடயம். ஆகவே நாங்கள் வாக்களிக்கவா போறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு காலையிலே ஒரு நிலைப்பாடு மாலையிலே ஒரு நிலைப்பாடு நாங்கள் இவற்றை கடந்து அவர்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த அரசியலை முன்னகர்த்துகிற ஒரு பொறுமுறைகளை போகணும். நிச்சயமாக டாவினுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அவர் சொல்லுவார் தக்கன இழைப்பினுடைய அந்த கோட்பாடாக இருக்கிறது. அதே போல தமிழ் தேசிய இனத்தினுடைய இந்த விடுதலை அடையப்படும் வரையிலே ஒவ்வொரு தமிழ் தேசிய மகனும் இந்த தேசியத்தோடே நிற்கிறான் என்கிறது தான் அங்கே அந்த கோட்பாடாக நிற்கிறது. நிச்சயமாக இந்த அரசியலிலே தொடர் தேர்ச்சி இல்லாதவர்கள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கலாம். அது அவர்களுடைய அறிவீனமாக பலவீனமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இவர்கள் போன்று ஒவ்வொருவரையும் ஏற்கனவே பிரபாகர் அவர்கள் சொன்னது போல திரு பிரபாகர் நாங்கள் இவர்களை அனைத்து இந்த அரசியல் கோட்பாட்டை இவர்களுக்குள்ளே விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உண்மையில் புலம்பெயர்ந்த மக்களையும் தலைவர் தன்னுடைய ஒரு படையணியாகவே பார்த்தவர் என்பதுதான் உண்மை. இந்த இடத்தில் அடுத்து இந்த
இன்னொரு செய்தி ஒன்று வந்தது. இந்த ஸ்ரீலங்காவுக்கான கனடா உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்கனுக்கும் தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற அனைத்து கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு புதன்கிழமை இடம்பெற்றதாக கொழும்பில் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில். இந்த இடத்தில் அவ்வளவு பேரையும் பார்க்க முடிந்தது. திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட அங்கே கேடிய தரப்பில் ஒரு ஆளுமையான ஒரு விடயம் அல்லது ஒரு ஆணித்தரமான ஒரு விடயம், ஆதரவான விடயம் தமிழ் தேசிய மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, உறுதி கொடுக்கப்பட்டது என்று அறிகின்றோம். இந்த இடத்தில் என்ன கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன என்று ஏதேனும் தெரியுமா? இப்ப நான் இது கனடியன் தூதுவர், உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அவர்கள் அந்த கொள்கை உரையாற்றுகிற பாராளுமன்றம், அதாவது அதை சொல்லுவார்கள், அந்த சம்பிரதாய பூர்வ உரையை ஆற்றுகிற பொழுது அந்த முடிந்ததற்கு பின்பதான நிலைப்பாட்டிலே அந்த தேநீர் விருது உபசாரத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை தனித்து அவர் அங்கே சந்தித்து கனடாவுக்கும் தமிழ் தேசிய மக்களுக்கு இடையிலான இந்த விடயங்கள் பற்றியும் மிக ஆழமாக கருத்துக்களை அவர் வைத்திருந்தார். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு நிலைப்பாட்டோடு இந்த அரசியலை நகர்த்துகிற ஒரு தரப்பாக அது நீங்கள் அந்த என்னன்னு சொல்றது, அந்த கல்லிலே பொறித்தது போல நாங்கள் அது இந்தியாவினுடைய டோவாலாக இருக்கலாம், ஜெய்சங்கராக இருக்கலாம், இல்லாட்டி இந்த வெளியுறவு செயலாளராக இருக்கலாம், அல்லாட்டி இந்திய தூதுவராக இருக்கலாம். நாங்கள் சந்திக்கிற பொழுது எங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக நாங்கள் முன்வைக்க வேண்டும் என்பதும் மட்டும்தான் எங்களுடைய தீர்வாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் பேசுகிற அனைத்து சந்தர்ப்பங்களிலேயும் இதை முன்வைத்திருக்கிறோம். ஆனால் கனடா நிச்சயமாக எங்களுடைய இந்த அரசியல் தீர்வு வேலை திட்டங்களிலே முன்னெடுப்பது தொடர்பிலே நாங்கள் ஆழமான பணியை ஆற்ற முடியும். அது சம்பந்தமான உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் 2002ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்திலே இந்த சமஷ்டி விடயங்களான அந்த விடயதானங்களை புத்திஜீவிகள் அல்லாட்டி அந்த இன்டெலெக்சுவல்ஸ் என்று சொல்லுகிற அதனுடைய மெட்டீரியல்ஸ் அந்த விடயங்கள் சார்ந்து ஆழமான ஒரு உரையாடலுக்கு தயார்படுத்திய தரப்பாக அறியப்பட்ட ஒரு தரப்பு. அந்த வகையிலே இனிவரும் காலங்களிலும் இந்த விடயங்களை தயார்படுத்துவதற்கு இந்த சுவிஸ், கனடா போன்ற தூதுவர் ஆலயங்கள் தொடர்ந்து சந்திப்புகளை மேற்கொண்டு நாங்களும் இந்த விடயங்களை முன்னகர்த்துவது தொடர்பிலே அவர்களுடைய ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் வேண்டி நிற்கிற வகையிலே தான் இந்த உரையாடல்கள் அனைத்துமே நடைபெறுகிறது. இந்த விடயங்களில் அவர்களுடைய நிலைப்பாடுகள் இவ்வளவு ஆணித்தரமாக இருப்பதற்கு காரணம் புலம்பெயர்ந்த மக்களுடைய உறுதியான போராட்டங்கள். அதில் பார்த்தீர்கள் என்றால் இங்கே கனடாவில் 3 கட்சியினரும், அரசியல் கட்சியினரும் எங்களுக்கு ஆதரவாக நடந்தது இனப்படுகொலை என்று கூறி தமிழ் மக்களோடு உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று தவறாமல் சொல்லி வந்திருக்கின்றார்கள். அதற்கான அரசியல் நகர்வுகளை போராடும் மக்களுடைய அரசியல் கட்டமைப்புகளாக நின்று செய்த அந்த உறுதியில்தான் இப்படி அவர்கள் பேசுகிறார்கள் என்று தெரியும். அதே போல்தான் ஒவ்வொரு நாட்டிலும். எனவே இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இப்பொழுது பிரித்தானியாவில் முன்னெடுக்கின்ற போராட்டமாக இருக்கட்டும், தன்னாட்சி உரிமைக்கான போராட்டமாக இருக்கட்டும், மற்றும் ஐரோப்பாவில் நடக்கின்ற அனைத்து போராட்டங்களும் இந்த ஒற்றை சிந்தனையோடு தமிழினம் தன்னுடைய விடுதலை நோக்கி நகர்கின்றது. உறுதியாக இனியும் நகரும். திலீபனண்ணாவுடைய கனவு நனவாக வேண்டும். அதே போல் இத்தனை மாவீரர்களுடைய தியாகங்கள் அவை வலுப்பெற வேண்டும். தாயகம் ஒன்றே எங்கள் ஒற்றை இலக்கு என்று இனியேனும் தமிழினம் ஒன்றுபடாவிட்டால் இந்த இனத்தை காப்பதற்கு யாராலும் முடியாது என்பதை அனைத்து தரப்பினரும், ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் கடமை உண்டு. அதில் நிலமாக இருக்கட்டும், புலமாக இருக்கட்டும், அந்த வகையில் நாங்கள் அதில் தான் பயணிக்க வேண்டும். உங்களுடைய பணியை நீங்கள் நிலத்திலிருந்து செய்கிறீர்கள். புலம்பெயர்ந்த மக்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அது நீங்கள் சொன்னது போல சரியான நகர்வுகள் பால் எங்களை கட்சிகள் என்பதை கடப்போம், நபர்களையும் கடந்து விடுவோம். கொள்கைகளின் பால் எங்களுடைய அணிதிரளலை நாங்கள் ஒன்றுபடுத்தினோம் என்றால் அது நிச்சயமாக இனத்துக்கான நன்மையாக அமைய வேண்டும். அதுதான் ஒரே ஒரு அந்த மாவீரர்களுடைய கனவுகள் நினைவாக வேண்டும். இத்தனை ஆயிரம் தியாகங்கள் வீண் போகக்கூடாது. எனவே இந்த பொழுதில் எங்களோடு இணைந்திருந்தீர்கள். உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நீண்ட அதாவது உங்களுடைய ஒரு சட்டத்தனியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு சட்டவாளராக பல்வேறு விடயங்களை உலக சட்டங்களுக்கு உட்படுத்தி பேச வல்லவராக, வலிமையாக இருக்கின்ற வல்லவராக. இன்று நான் சிரித்துக் கொண்டிருந்தேன், விசாரணை என்ற பெயரில் உங்களை அழைத்து விட்டார்கள். நல்ல ஒரு கொள்கை பரப்பு அங்கே வகுப்பெடுக்கப்பட போகிறது என்றுதான் நான் சிரித்துக் கொண்டிருந்தேன். எனவே அதை காத்திரமாக செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். அது ஆவணமாக்கப்படும் பொழுது அவர்களுக்கும் ஒரு செய்தி, ஒரு கற்பிதம்
கொடுக்கப்படும். ஏனென்றால் சாதாரணமாக அச்சப்பட்டு நாங்கள் வாழ முடியாது, இனியும் அச்சப்படுகின்ற இனமாக இருக்க மாட்டோம் என்பதை ஆணித்தரமாக சொல்லி வந்த உங்களுக்கு பாராட்டுகள். நன்றி திரு காண்டிபன் அவர்களே. நன்றி சிவதினி அக்கா அவர்களே. நன்றி நேயர்களே. இந்த இவ்வளவு நேரமும் இந்த கலந்துரையாடலே கலந்து கொண்ட தாயக உறவுகளினுடைய அந்த ஒற்றை நம்பிக்கையிலே மட்டும்தான் இந்த அரசியல் நின்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கலந்துரையாடலிலே தங்களுடைய ஆதங்கங்களை தெரிவித்தவர்கள் அனைவரும் தமிழ் தேசிய நிலைப்பாடு சார்ந்து தங்களுடைய அவதானிப்புகளோடு ஒன்றித்து கருத்துக்களை பகிர்ந்ததாக உள்வாங்கிக் கொள்கிறேன். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறது, ஒரு இனத்துக்கான ஒரு அரசியலை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு இனப்படுகொலை உள்ளான இனமாக சர்வதேச தரப்புகளில் இந்த விடயம் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது தாயகத்திலே ஒற்றையாட்சி கட்டமைப்பிலே தமிழர்களும் ஒன்று சேர்ந்து இந்த அரசியலை முன்வைத்து கொண்டு வந்து விட்டார்கள் என்கின்ற செய்தி நிராகரிக்கப்பட வேண்டும். அதற்காக வடகிழக்கு தாயகமாகவும் தாயகத்தின் உறவுகளாக புலம்பெயர் தேசமாகவும் நாங்கள் ஒன்றித்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதிலே முழுமையான உங்களுடைய அந்த வேலை திட்டத்தையும் தமிழர் தாயகத்தினுடைய இந்த அரசியலை முன்னகர்த்த வேண்டிய உங்களுடைய பணிகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்தவராக இந்த அரசியலிலே நீங்கள் தொடர்ந்தும் எங்களோடு பயணிப்பதை இட்டு நான் உண்மையிலே இந்த இனம் பெருமைப்பட வேண்டும். அந்த வகையிலே உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு குடிமகனாக அந்த கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளுகிறோம். எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் ஒன்றித்து பயணித்து இந்த தேச விடுதலையை தமிழீழ அரசினுடைய அந்த உருவாக்கத்தினுடைய கனவை நாங்கள் நினைவாக்குவதுங்கின்ற வகையிலே தேசத்துக்கான அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கான இந்த பயணத்திலே நாங்கள் கைகோர்த்து பயணிப்போம் என்ற அந்த செய்தியை நீங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள். அந்த வகையிலே இந்த ஏற்பாட்டை செய்து தந்த வானொலிக்கும் அக்காவுக்கும் தமிழ் வடகிழக்கு தாயகத்திலே அரசியல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறபடியா மக்கள் சார்பிலே அந்த இந்த ஆதங்கத்தோடு தொடர்ந்தும் பயணிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உங்களுடைய ஆதங்கத்தை வச்சுதான் நாங்கள் பயணிக்கிறோம். அவர்கள் பயணிப்பதால் தான் அந்த ஆதங்கத்தை முன்வைத்தார்கள். நன்றியை கூறிக்கொள்ளுகிறேன். நன்றி அக்கா. நன்றி. நல்லது. நன்றி. எங்களோடு இதுவரை சட்டத்திரணி காண்டீபன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் பல்வேறு விடயங்களை தமிழ் தேசிய பரப்பிலிருந்து இனி வருகின்ற காலங்களில் இந்த இனம் எவ்வாறு ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும், எவ்வாறு எதிர்வருகின்ற இன்னல்கள் அவலங்களை எதிர்கொள்ள வேண்டும், நிலமாக புலமாக ஒன்றுபட்டு இந்த வருகின்ற சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் ஒன்றுபட்டு என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அவருக்கு எங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இந்த வேளையில் எங்களோடு இன்னும் ஒரு சந்திப்பில் இணைந்து கொள்கின்றார் சிவில் சமூக அமைப்பிலிருந்து சிவயோனான் அவர்கள். அவரை இணைத்துக் கொள்கின்றோம். ஆமாம், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளுடைய போராட்டம் முதற்கொண்டு அனைத்து போராட்டங்கள் இன்னமும் மண்ணில் தொடர்கின்றன. இந்த இன்னும் தொடர்கின்ற அவலங்கள் மத்தியில் February 4 ஸ்ரீலங்கா சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்றது. புலம்பெயர்ந்த தேசங்களில் மக்கள் கரிநாளை அடையாளப்படுத்த இருக்கின்றார்கள். நிலமும் புலமுமாக அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்த இருக்கின்ற வேளையில் சிவில் சமூகமாக அவர்கள் முன்னெடுக்கின்ற விடயங்கள் பற்றி நாங்கள் இப்போது அறிந்து கொள்வதற்காக அவரை இணைத்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் சிடிஆர் வானொலி அறிவிப்பாளர் மற்றும் நேயர்களுக்கு இந்த நேர வணக்கம். எனவே ஒரு பணி நிமித்தம் நீங்கள் செல்ல இருக்கின்ற வேளையில் அவசரமாக உங்களை நீங்கள் அழைத்தடத்தில் உங்களை இணைத்திருக்கின்றோம். இங்கே இந்த வேளையில் February 4 இங்கே புலத்தில் இருக்கின்ற பல நாடுகளிலும் கேடா உட்பட கேடாவில் துணை தூதரகத்துக்கு முன்பாக கேடிய தமிழர்கள், கேடிய தமிழ் சமூகம், மாணவ சமூகம் முன்னெடுக்கின்ற இந்த கரிநாள் அடையாள போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றோம் என்ற இடத்தில் தாயகத்தில் புதிய ஆட்சியின் கீழ் மக்கள் மிகவும் அமைதியாக நன்றாக வாழ்கிறார்கள் என்று ஒரு சாரார் சொல்கின்ற தமிழர்கள், இவர்கள் மத்தியில் அங்கிருந்து நீங்கள் சிவில் சமூக செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்கின்ற வகையில் எவ்வாறான அவதானங்களை அவதானித்திருக்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த February 4 என்பது உங்களுக்கு தெரியும், நாங்கள் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான ஒரு பெரிய பேரழிச்சி அந்த நாளில் தான் தொடங்கி இருந்தோம் 2019 ஆண்டு. அதேபோல் ஒவ்வொரு வருடமும் 22 ஆண்டு வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு பாரிய எதிர்ப்பு போராட்டம் செய்யப்பட்டது. அதேபோல் தொடர்ச்சியாகவே நாங்கள் தாயகத்தில் இதுக்கு எதிரான ஒரு நாளை பிரகடனப்படுத்தி கரிநாளாக பிரகடனப்படுத்தப்பட்ட அதே நேரத்தில் புலம்பெயர் தமிழர்களும் சகல நாடுகளிலும் தாங்களால் முடிந்த வரையில ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆதரவாக இருக்கிற நிலையங்களுக்கு எதிராக முன்னால நின்று அல்லது போனால் தங்களுடைய ஒட்டுமித்த
ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் நாங்கள் இரு பகுதியும், அதாவது புலமும் தேசமும் சேர்ந்து வகையில் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறது என்பது காலத்தின் தேவை. ஏனென்றால் ஈழத் தமிழர்களாகிய நாங்கள் இன்று ஒரு சர்வதேச தமிழர்களாக ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைந்திருக்கின்றோம். அந்த வகையில் எந்த ஒரு போராட்ட களமாக இருந்தாலும், அரசியல் தீர்வு இருந்தாலும், இரு தரப்பும் இணைந்ததாக ஒரு தீர்வு திட்டத்துக்குள் போவதுதான் மிக சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் நாங்களும் பிப்ரவரி நாளை தமிழர்களுக்கான ஒரு கரி நாளாக, அது இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லப்பட்டாலும் தமிழர்களுக்கு அன்றிலிருந்து இன்று வரையும் மிக மோசமான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளோடு தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். நல்லாட்சி என்று சொல்லப்படுகிற இந்த அனுராட்சி கொண்டு வந்ததுக்கு பிறகு கூட பயங்கரவாத தடை சட்டம் மிக மோசமாக மக்கள் மத்தியில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் திரும்பவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அண்மையில் பாராளுமன்றத்தில் இது பற்றி கூறும் பொழுது தாங்கள் அதுக்கான பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதாக கூறினாலும், ஆனால் அதற்கு பதிலாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துதான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. எனவே எம்மை பொறுத்தவரையில் பயங்கரவாத சட்டமோ அல்லது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமோ இந்த நாட்டுக்கு தேவையற்ற ஒன்று. எனவே அந்த இரு சட்டங்களும் இல்லாமல் நாட்டில் இருக்கின்ற அரசியல் அமைப்புக்கு அமைவான சட்டங்களே குற்ற செயல்களை தடுப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாகும். நிச்சயமாக இந்த வேளையில் இன்னும் மக்களுடைய அவலங்கள் முக்கியமாக கிழக்கு பகுதியில் தென் தமிழகத்தில் அதிகமாக இருக்கின்ற காட்சிகளையும் பார்க்கின்றோம். மேய்ச்சல் தரைநில போராட்டமாக இருக்கட்டும், நேற்றைய நாளில் விசாரணை என்ற பெயரில் இந்த வணக்க நிகழ்வில் ஈடுபட்டவர்கள் அழைக்கப்பட்ட விடயங்களாக இருக்கட்டும், வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் போராடுகின்ற போராட்டங்கள் கொடுக்கின்ற அழுத்தங்களாக இருக்கட்டும். எனவே இந்த விடயங்களில் நீங்கள் இந்த விடயங்களை அவ்வப்போது நீங்கள் சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துச் செல்கின்றவராகவும் இருக்கின்றீர்கள். அண்மை காலத்தில் உங்களுடைய செயற்பாடுகள் அவ்வாறு ஏதேனும் அவதானங்கள் இருந்திருக்கின்றனவா? நிச்சயமாக சர்வதேச மன்னிப்பு சபை, சர்வதேச ஹியூமன் ரைட்ஸ் வாட்சில் இருந்து வந்தவர்களிடமும் நாங்கள் இன்றைய அந்த அண்மையில் நினைக்கிறேன் காணாமலாக்கப்பட்ட அம்மாமார் பேருந்து நிலையத்தில் தமது போராட்டத்தினை முன்னெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தடுக்கப்பட்டிருந்தார்கள் அல்லது அவர்கள் ஒரு அச்சுறுத்தப்படும் அளவுக்கு போலீசாரினால் நடத்தப்பட்டிருந்தார்கள். மற்றும் அவர்கள் எடுக்கிற போராட்டங்களில், ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, ஆட்சிதான் மாற்றம் இருக்கிறதே தவிர எங்களுடைய தமிழ் மக்களுடைய காட்சி மாறவில்லை. சுதந்திரமான நடமாடும் சுதந்திரமோ பேச்சு சுதந்திரமோ கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மறைமுகமான ஒரு அச்சுறுத்தல் தொடர்வதாகவும் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சனைக்காக 1 வருடங்களுக்கு மேல் 1.5 வருடங்களாக இந்த வீதியில் இருந்து 24 மணி நேரமும் இன்று வரையும் அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல எல்மினேட் அகழ்வு, கனியவள அகழ்வுகளாக இருக்கட்டும், ரால்பணி திட்டமாக இருக்கும், தமிழ் பகுதியில் இருக்கின்ற வளமான வளங்களை நாசமாக்கி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து, அதாவது இன சுத்திகரிப்பினை, இன கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பினை அபிவிருத்தி என்ற ஒரு பிழையான நோக்கத்தோடு அதுக்குரிய ஆதரவாளர்களை வைத்துக் கொண்டு இந்த அரசாங்கம் மறைமுகமாகவே பழைய அரசாங்கம் செய்த அந்த விடயங்களில் இருந்து இன்னும் அவர்கள் திருத்திக் கொள்ளவில்லை. அதே செயற்பாடுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றது. ஆனால் இது காலம்தான் பதில் சொல்ல வேணும். எமது மக்கள் ஒரு பிழையான தீர்மானங்களை அநேகமாக எடுத்திருக்க, அதுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வுகள் போதாத ஒரு காரணமாக இருக்கலாம். அதுவும் அதே நேரத்தில் தமிழ் தேசியத்தில் பெரம்பலி செயல்படுகின்ற தமிழ் தேசிய கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த மக்களுடைய தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்றுதான் எங்களுடைய வலியுறுத்தல். குறைந்தபட்சமாக இந்த ஒற்றையாட்சியை எதிர்க்கின்ற இடத்திலேனும் அவர்கள் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய ஆவாவாக இருக்கின்றது என்பதை சிவில் சமூகத்தினூடாக நீங்களும் அனைத்து கட்சியினருக்கும் வலியுறுத்துகின்ற வகையில், குறிப்பாக தென் தமிழகத்திலும் அதை நீங்கள் வலியுறுத்துகின்ற வகையில் முன்னெடுப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த இடத்தில் உங்களுடைய ஒரு பணியிடையில் நாங்கள் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி கூறி நிச்சயமாக நான் இன்னொரு கருத்தை ஒன்று சொல்ல வேணும். நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னோடிய தலைவராக இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அண்மையில் தமிழர் இனப்பிரச்சனை தொடர்பான ஒரு தீர்வு திட்டத்தினை முன்மொழிந்திருந்தார். அது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடன் பேசியிருந்தார். ஆனால் அது உத்தியோகபூர்வமாக தங்களுடன் பேசவில்லை என்று சொல்லி தற்சமயத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற தலைவர் அவர்கள் CVK சிவஞானம் ஐயா அவர்கள் கூறியிருக்கின்றார். எனவே இது தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய குறைபாடு நிறைவுகளை பேசுற ஒரு இடம் அல்ல. யாராவது ஒரு நல்ல காரியத்தை முன்னெடுப்பார்களாக இருந்தால் எல்லோரும் இணைந்து பயணிக்க வேண்டியதுதான். இதில் உள்கட்சி வெறுப்புகளை தவிர்த்து தமிழ் மக்களுக்குரிய இன விடுதலைக்கான வேலைகளை செய்ய வேணும். அல்லது போனால்
போனால் மீண்டும் எக்கே ராஜ்யம் என்ற ஒரு தலையில் கட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதோ என்ற ஒரு ஐயம் ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே அந்த முயற்சிகள், அவர் எடுத்திருக்கிற முயற்சிகள் பாராட்டத்தக்கது, மிகவும் நல்ல விடயம். தொடர்ச்சியாக அந்த மாதிரியான முயற்சிகளுக்கு பக்கபலமாக சிவில் சமூகங்களும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி உங்களுக்கு. உங்களுடைய தொடர் செயற்பாடுகள் மக்களுடைய ஆணையை பெற்று எப்படி அரசியல் பிரதிநிதிகள் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறதோ அதே போல் மக்களுடைய உணர்வுகளை ஏற்ற வண்ணம் சிவில் சமூக அமைப்பும் தொடர்ந்தும் மக்களின் குரலாக இந்த எக்கராட்சிக்கு எதிரான விடயத்தில் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுகின்ற பணியில் வலிமையாக செய்யப்படுவீர்கள் தாயகத்தில் என்று நம்பி இந்த பொழுதில் உங்களுக்கு விடை கொடுக்கின்றோம். தொடர்ந்தும் மீண்டும் பேசிக்கொள்வோம்.